சிறப்பு காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒரு மிகப்பெரிய ஏகாதிபத்திய நாட்டை எதிர்க்கிற ஒரு சிறிய நாடு எப்படி இருக்கும்? அந்த சிறிய நாட்டினுடைய ஜனநாயகம் எப்படியாக கட்டமைக்கப்படும்? அங்கிருக்கிற தலைவர்கள் அந்த நாட்டு மக்களுக்கு என்ன மாதிரியான வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள்? ஒரு புரட்சி என்பது எப்படியாக உருவானது? அந்த புரட்சியின் தலைவர்கள் எப்படியாக இருந்திருக்கிறார்கள்? இப்படி எழுகிற அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதிலாக இருப்பது கியூபாவும் அதனுடைய தலைவர்களுமாக இருக்கிறார்கள். அதில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர் பிடல் காஸ்ட்ரோ. தனது 90 வயதில் மரணித்திருக்கிறார் பிடல் காஸ்ட்ரோ. பிடல் காஸ்ட்ரோவினுடைய பல்வேறு வரலாற்று நினைவுகளையும் அவருடைய புரட்சிகள் இந்த தலைமுறைக்கு விட்டிருக்கிற எச்சங்கள் குறித்தும் இன்றைய சிறப்பு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். அதற்கு முன்னதாக கியூபா புரட்சி எப்படியாக உருவானது, அதில் பிடல் காஸ்ட்ரோவின் பங்கு என்ன, அந்த வரலாற்று ஆவணத்தை சற்று திரும்பி பார்க்கலாம். பாடிஸ்டா ஆட்சியின் மீது தாக்குதல் நடத்தி சிறைப்பட்டு மக்களின் போராட்டத்தால் விடுதலையானார்கள். பின்னர் மெக்சிகோவுக்கு தப்பிச் சென்றார் பிடல் காஸ்ட்ரோ. அங்கு அர்ஜென்டினாவை சேர்ந்த சேகுவராவின் தோழரானார். ஜூலை 26 இயக்கம் கியூபா புரட்சியின் கருவாக உருவானது. இந்த புரட்சி இயக்கம் கியூபாவை ஆண்ட சர்வாதிகாரி பாடிஸ்டாவுக்கு எதிரானது. சொல்லப்போனால் அவரை பதவியில் இருந்து இறக்குவதுதான் இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமே. பாடிஸ்டாவின் ஆட்சியை நீக்குவதற்காக கட்டுப்பாடு நிறைந்த கொரில்லா படையாக இது மாறியது. படகுகளின் மூலமாக 1956 டிசம்பர் 2ஆம் தேதியன்று இந்த இயக்கத்தை சேர்ந்த 82 பேர் கியூபாவை வந்தடைந்தனர். பட்டப்பகலில் இவர்கள் வந்து இறங்கியதால் கியூபாவின் விமானப்படை மீது தாக்குதல் நடத்தியது. அந்த அணியினர் இரண்டாக பிரிந்து விட்டனர். உணவு கூட போதிய அளவில் கிடைக்கவில்லை. அரசு ராணுவத்தினரால் பலரும் கொல்லப்பட்டார்கள். சேகுவரா கழுத்தில் துப்பாக்கி குண்டு பாய்ந்தது. என்றாலும் காயம்பட்ட சக கொரில்லா வீரர்களுக்கு அவர் தொடர்ந்து மருத்துவ உதவிகளை செய்தார். புரட்சி இயக்கத்தை சேர்ந்த 82 பேரில் 12 பேர் மட்டுமே உயிர் தப்பினர். கொல்லப்பட்டவர்களில் பிடல் காஸ்ட்ரோவும் ஒருவர் என்று தவறாக நம்பிய பாடிஸ்டா அவசரமாக இதை அறிவிக்கவும் செய்தார். பிறகுதான் இது கியூபா புரட்சியின் தொடக்கம் என்ற உண்மை புரிந்தது. சியரா மாஸ்ட்ரா என்பது கியூபாவின் எல்லை பகுதியில் அடர்ந்த காடுகள் அமைந்த மலைத்தொடர். இதைத்தான் புரட்சிக்கான தயாரிப்பு களமாக தேர்ந்தெடுத்தனர் பிடல் காஸ்ட்ரோவும் சேகுவராவும். அவரது புரட்சி இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இந்த மலைப்பகுதியில் மறைந்தபடிதான் பாடிஸ்டாவின் ராணுவ வீரர்கள் மீது சுமார் 2 வருடங்களுக்கு தொடர்ந்து கொரில்லா தாக்குதல்களை நடத்தினார்கள். நடுநடுவே சிறு சிறு ராணுவ பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி அங்குள்ள ஆயுத தளவாடங்களை கடத்தினார்கள். அதே சமயம் தங்களால் தாக்கப்பட்ட ராணுவத்தினருக்கு மருத்துவ உதவிகளையும் இவர்கள் அவ்வப்போது செய்து வந்தனர். இந்த வீர புரட்சிதான் பாடிஸ்டாவை வீழ்த்தி 1959ஆம் ஆண்டு காஸ்ட்ரோவின் கைகளில் கியூபாவின் ஆட்சியை ஒப்படைத்தது. கியூபா புரட்சியில் பிடல் காஸ்ட்ரோவினுடைய பங்கையும் பார்த்தோம். வரலாற்றின் சுவடுகளில் அழிக்க முடியாத ஒரு இடத்தை பெற்றிருக்கிற போராளி. கல்வி, மருத்துவம், சுகாதாரம் என ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற கியூபா. இப்படியும் ஒரு தலைவன் இருக்கிறான், அவனுக்கு பின்னும் இப்படி ஒரு புரட்சி இருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாகவும் அடையாளமாகவும் பிடல் காஸ்ட்ரோ வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவர் குறித்த கருத்துக்களையும் நினைவலைகளையும் இந்த சிறப்பு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து பகிர்ந்து கொள்வதற்காக எழுத்தாளர் திரு வே. மதிமாறன் அவர்களும், திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களும், பேராசிரியர் திரு சிவகுமார் அவர்களும், இதே போன்று பச்சை தமிழகம் அமைப்பைச் சேர்ந்த திரு சுவ உதயகுமார் அவர்களும் திருச்சியிலிருந்து நம்மிடையே இணைகிறார். வணக்கம். வணக்கம். அருள்மொழி, நிகழ்ச்சி உங்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். கியூபா புரட்சியினுடைய தந்தை என்று வர்ணிக்கப்படுகிற பிடல் காஸ்ட்ரோ, இந்த அளவுக்கான ஒரு புரட்சி ஒரு சிறிய நாட்டிலிருந்து எப்படியாக பிறந்திருக்கிறது? அந்த புரட்சி எப்படி உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு சான்றாக, ஒரு வித்தாக, புரட்சிக்கான ஒரு வித்தாக அமைந்திருக்கிறது? எப்படி பார்க்கிறீர்கள்? சென்ற நூற்றாண்டு மிகப்பெரிய தனி மனிதர்களுடைய ஆளுமையை கண்ட ஒரு நூற்றாண்டு. இதுல நம்ம ஹிட்லரையும் பார்த்திருக்கிறோம், காஸ்ட்ரோவையும் பார்த்திருக்கிறோம்.
இது ரொம்ப வித்தியாசமான அனுபவத்தை உலக மக்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய எழுச்சி அந்த மக்களை சார்ந்தும் மண்ணை நேசித்தும் வளர்ந்ததுதான் ஹிட்லருடைய வளர்ச்சியும் கூட. ஆனால் அந்த வளர்ச்சியை அவர் எப்படியாக கொண்டு செலுத்தினார் என்பதுல 10 லட்சம் மக்கள் அழிக்கப்பட்டதும், உலகம் போரை சந்தித்து இவ்வளவு பெரிய அழிவை மீண்டு வரவேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு நேர்மாறாக அதிலிருந்து ஒரு 6 ஆண்டு காலத்திற்குள் 1950ல சட்டக்கல்லூரியை முடிக்கிறார் ஃபிடல் காஸ்ட்ரோ. அவருக்கு வந்து அப்ப 24 ஆண்டுகள் தான். அதுல தொடங்கி ஒரு 9 ஆண்டுகளுக்குள்ளே அவ்வளவு பெரிய ஒரு அமைப்பை கட்டமைத்து, ஒரு சின்ன இளைஞர் படை, அது வந்து ஒரு புரட்சியை நோக்கிய ஒரு இராணுவம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மக்களோடு சேர்ந்து, அதாவது தனியாக அவர்கள் இல்லாமல் மக்களோடு சேர்ந்து பழகி, நாம் இந்த பார்த்த காட்சியில கூட அவர்களோடு பழகுகிறவர்களுக்கே அந்த ஆயுத பயிற்சிகளையும் கொடுத்து ஒரு 9 ஆண்டுகளில் அந்த புரட்சியை அவர்கள் நடத்தி காட்டிவிட்டார்கள். இதில் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களோடு சேகுவேரா அவர்களுடைய அந்த வரலாறும் நமக்கு வருது. அதாவது சென்ற நூற்றாண்டினுடைய மிக அழகான வரலாறு என்று சொல்ல வேண்டுமானால் கியூபா புரட்சியை தான் நாம சொல்ல முடியும். மிக உயர்ந்த கட்ட மனிதாபிமானத்தை அந்த புரட்சி நடக்கிற காலகட்டத்துல உலகம் பார்த்திருக்கிறது. இது வந்து நீங்க புரட்சிகர இயக்கங்கள் இப்படியான தாக்குதல் நடத்துகிறவர்களில் இராணுவத்தினரை மரியாதையோடு நடத்தியவர்கள். ஏன்னா அவர்களும் சம்பளத்திற்குத்தான் அந்த வேலை செய்கிறார்கள். அவங்க ஒன்னும் கொள்கையில வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லி வந்தவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டு அவர்களை மனிதாபிமானத்தோடு நடத்தியவர்கள் அப்படிங்கிறது சரி. இரண்டாவது, நீதிமன்றங்களை பிரச்சார களமாக பயன்படுத்தியது. அந்த வரலாறு என்னை விடுதலை செய்யும் அப்படிங்கிற அந்த ஒரு முழக்கம் இருக்கு பாருங்க, அது உலகம் முழுக்க போராடுகிறவர்களுக்கெல்லாம் ஒரு எழுச்சியை, தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு முழக்கம். அதற்கு பிறகு உலகத்துல எங்கெல்லாம் விடுதலை போர் நடந்ததோ, எங்கெல்லாம் மக்கள் தலைவர்கள் முன்னின்றார்களோ, அந்த தலைவர்களுக்கெல்லாம் மிக எழுச்சியை ஊட்டிய ஒரு அறைகூவல் வாசகம் எது என்று கேட்டால் வரலாறு என்னை விடுதலை செய்யும் அப்படிங்கிறது தான். அப்போ நீதிமன்றத்துல வந்து வழக்கை நடத்துவதா கூடாதா இப்படியான பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. ஆனால் அதை கடந்து அந்த புரட்சிக்கான கியூபா விடுதலைக்கான காரணங்களை முன்வைத்து அந்த நீதிமன்றத்தில் வாதிட்டது, இதெல்லாம் வந்து அவருடைய ஆளுமை மீது மக்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பை உண்டாக்கியது அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது, அவருடைய பின்புலம் வந்து பொதுவா இப்படியான புரட்சிக்கான தலைவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் வந்து வறுமையில் பிறந்தவர்களாக, அவர்களுடைய சூழ்நிலையே வந்து ஒரு அடக்கப்பட்ட இடத்துல இருந்து வளர்ந்ததாக தான் நாம வந்து நிறைய பேரை பார்க்கிறோம். ஆனா நல்ல வசதி வாய்ப்புள்ள குடும்ப பின்னணியில் இருந்து நல்ல படித்து அந்த சூழலில் இருந்து மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு வருவதுங்கிறது கிட்டத்தட்ட புத்தரை போன்றவர்கள் அந்த இடத்தில் இருந்து கொண்டு மக்களுடைய தேவையை, துக்கத்தை பார்ப்பது, அந்த மாதிரியாக பார்த்து இடதுசாரி கொள்கையை முன்னெடுத்தவர் ஃபிடல். இப்படி வந்து அவருக்கென்று பல தனித்துவ பரிமாணங்கள் உள்ளன. இவையெல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் அவர் வந்து 60 ஆண்டுகள் அந்த நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் நல்ல விதமாக வைத்திருந்தார். அவர் அந்த நம்ம வந்து உகாண்டா அதிபர்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம், இடிய மீன்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி நீங்க ஆளுமைகளை சென்ற நூற்றாண்டில் அப்படியே படம் பிடித்து பார்த்தால் இப்படி ஒரு மனிதரை நாம் வந்து பார்க்க முடியாது. நிச்சயமாக நீங்கள் சொல்கிற இப்படி ஒரு ஆளுமை அந்த ஒரு சிறிய நாட்டில், மிகப்பெரிய ஒரு ஏகாதிபத்திய நாட்டை, பொருளாதார பலம் பொருந்திய ஒரு நாட்டை, அந்த நாட்டினுடைய 10ல் 1 பங்கு இருக்கிற ஒரு நாட்டிலிருந்து எதிர்த்தார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அளவிலான புரட்சி. அப்போது இருந்த அந்த இருதுருவ அரசியலில் மிக முக்கியமான ஒரு அரசியலை முன்னெடுத்தார், அதுவும் இடதுசாரி அரசியல் அவரை முன்னெடுத்தார் அப்படிங்கறத எப்படி பார்க்கிறீங்க? அந்த காலகட்டத்தினுடைய பின்புலம் எப்படியாக இருந்திருக்கும்? அதாவது அமெரிக்கா அப்பொழுதே ஏகாதிபத்தியம், அதனுடைய அமெரிக்காவை எதிர்ப்பது என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒரு இடம். கருத்து ரீதியாக சரி அல்லது ராணுவ ரீதியாகவும் அமெரிக்காவுக்கு அடிபணிந்து இருக்கிற ஆட்சி அங்க அப்ப நடந்து கொண்டிருக்கிறது. ஃபடிஸ் சொல்லும் பொழுது எப்படியெல்லாம் அவர் வந்து அமெரிக்காவுக்கான ஒரு அடியாளாகவே ஆட்சி செய்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். நீங்க வந்து அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டால் ஒரு ஆட்சியாளர் எந்த தவறு செய்தாலும் அவர்களால வாழ்ந்துவிட முடியும். நாம வந்து சதாம் ஹுசேனை பற்றி பார்க்கும்போது கூட, சதாம் ஹுசேன் வந்து ஒரு நல்ல ஆட்சியாளரா
அவர் இப்படி இருந்தாரா அப்படி இருந்தாரா அப்படின்லாம் கேட்டா அவருக்கு வந்து பெரிய பட்டங்கள் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த பகுதியில அவர் ஒரு வல்லன்மை மிக்க ஆட்சியாளராக இருந்தார். அப்படியெல்லாம் இருந்த சதாம் ஹுசேன் அமெரிக்காவோடு ஒத்து போக மறுத்தார், அமெரிக்காவோடு உடன்பட மறுத்தார். அதுதான் அவருடைய அழிவை நோக்கி கொண்டு சென்று விட்டது. ஏன்னா அமெரிக்கா நினைத்தால் யாரையும் அழிக்க முடியும். லிபியாவில் வந்து கர்னல் கடாஃபியை பார்த்தோம். ஆக அமெரிக்காவை எதிர்ப்பவர்கள் ஆட்சியிலேயே இருந்தால் கூட அழிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற சூழல் இப்பவே இருக்கு. 1950களில் எப்படி இருந்திருக்குங்கிறது நம்ம கற்பனை பண்ண முடியும். அப்படிப்பட்ட சூழல்ல இவர் வந்து ஒரு இந்த கிறிஸ்தவ பின்னணியில தான் வளர்றாரு. அப்படி வளரக்கூடிய இடத்துல ஒரு கல்வி நிலையங்கள் எல்லாமே அந்த மாதிரியாக மத ரீதியாக குடும்பம், பணக்கார குடும்பம், வளர்ப்பு மத ரீதியான சூழல்ல இருக்கக்கூடிய வளர்ப்பு, இந்த இடத்தில் இருந்து அவர் இடதுசாரி தத்துவங்களை முன்னெடுத்து இந்த மத நிறுவனங்கள், அமெரிக்காவினுடைய அரசியல் ஆதிக்கம், இந்த இரண்டையும் அவர் நிராகரிக்கிறார். அப்போ அதை எதிர்த்து நிற்பது என்பதற்கு வேண்டிய அந்த மன துணிவு, அது அடிப்படை. இரண்டாவது, மக்களை அதற்கு தயாரிப்பது என்கிற அந்த இடத்துல இறங்கி வெறும் தனிப்பட்ட தாக்குதல்கள் அல்ல, மக்களோடு கலந்திருப்பது. அது வந்து வியட்நாம் வந்து இதற்கு பிறகுதான் வியட்நாம் வெற்றி பெறுகிறது. ஹோசிமின் தலைமையில அவர்கள் அமெரிக்காவை எதிர்த்து அந்த ராணுவ புரட்சியை, ராணுவத்தை எதிர்த்து வியட்நாம்ல நடந்த அந்த தாக்குதல் நம்ம பார்த்தோம். அப்போ ஹோசிமினுக்கு முன்னாலேயே அந்த உதாரணத்தை ஃபிடல் காஸ்ட்ரோ அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பதிலடியை கொடுத்தார். அதாவது அவங்க சொல்ற மாதிரி 90 கிலோமீட்டர் ரொம்ப இல்லை, நம்ம எங்கேயோ இருந்துகிட்டு வெள்ளக்காரன் பணம் வெள்ளி பணம் வேடிக்கை காட்டுது சின்ன பணம்னு அமெரிக்காவுடைய டாலருக்கு இன்னும் இங்க ஆடிக்கிட்டு இருக்கிறோம். 90 கிலோமீட்டர் பக்கத்துல இருந்து அது வந்து எட்டி உதைக்கிற நாடுன்னு சொல்லுவாங்க. அப்போ அமெரிக்காவினுடைய இதை பார்க்கும்போது அந்த நாட்டின் புரட்சியை அமெரிக்காவை எதிர்த்து அமெரிக்கா உள்ள வர முடியாது என்கிற நிலையை உண்டாக்கியது வந்து மிகப்பெரிய வரலாறு. இஸ்லாம் திருச்சியில் இருந்து நிகழார் திரு சுப உதயகுமார். உதயகுமார், கியூபா புரட்சியினுடைய தந்தை ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய மரணம் என்ன மாதிரியான உணர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது? உங்களுடைய முதற்கட்ட கருத்தை பதிவு செய்யலாம். ஃபிடல் காஸ்ட்ரோ உலகம் முழுக்க உள்ள ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசியலாளர்களுக்கு, அரசு அமைப்புகளை எதிர்த்து போராடுகிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தென்பட்டவர், ஒரு கிரேட் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். அமெரிக்கா என்கிற ஒரு மிகப்பெரிய வல்லாதிக்க நாட்டை கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் பிடித்து நிறுத்தியது மட்டுமல்லாமல் அவர்களுடைய அரசியலை தம்மீது திணிக்க முடியாமல் செய்து தன்னுடைய மக்களை கட்டுக்கோப்பாக வைத்திருந்து ஒரு அற்புதமான ஒரு அரசை ஏற்படுத்தியவர். 1960ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், பே ஆஃப் பிக்ஸ் என்கிற ஒரு இன்வேஷன், அதாவது அமெரிக்க படை, ட்வைட் ஐசன்ஹோவர் என்கிற அமெரிக்க ஜனாதிபதி இந்த அமெரிக்க படையை அனுப்பி கியூபா அரசை தோற்கடித்து, ஃபிடல் காஸ்ட்ரோவை தோற்கடித்து அந்த கம்யூனிஸ்ட் அமைப்பை அங்கே ஏற்படுத்த விடக்கூடாது என்று முனைந்து, அவரால் முடியாமல் பிறகு ஜான் எஃப் கென்னடி அதிபரான பிறகு அந்த பே ஆஃப் பிக்ஸ் இன்வேஷன், அந்த படையெடுப்பை அறிவிக்கிறார். அந்த படையெடுப்பை வெற்றிகரமாக தானே முன்னின்று நடத்தி அதை முறியடித்தவர் ஃபிடல் காஸ்ட்ரோ. அதே போல 62ஆம் ஆண்டு குருஷ்சேவ் சோவியத் அதிபராக இருக்கும்போது, ஜான் எஃப் கென்னடி அமெரிக்க அதிபராக இருக்கும்போது இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு பனிப்போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த பனிப்போரின் அங்கமாக துருக்கி, இத்தாலி போன்ற நாடுகளிலே அமெரிக்கா தன்னுடைய அணுசக்தி ஏவுகணைகளை நிறுவியது. தன்னுடைய நாட்டிற்கு அருகே இவ்வளவு பெரிய அணு ஏவுகணைகளை இவர்கள் நிறுவுகிறார்களே என்று கோபித்த சோவியத் யூனியன் உடனடியாக ரகசியமாக குருஷ்சேவும் ஃபிடல் காஸ்ட்ரோவும் சந்தித்து விவாதித்து கியூபா நாட்டுக்குள்ளே சோவியத் ஒன்றியத்தின் R-12 என்று நினைக்கிறேன் அந்த மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், அந்த ஏவுகணைகளை கொண்டு நிறுவுகிறார்கள். இதை கடுகளவு எதிர்பார்க்காத அமெரிக்கா அதிர்ந்து போகிறது. தோழர் சொன்னது போல வெறும் 90 கிலோமீட்டர் தூரம் உள்ள புளோரிடா மாநிலத்திலிருந்து, வெறும் 90 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கியூபாவிலிருந்து சோவியத் ஏவுகணைகளை ஏவ முடியும் என்றால் அமெரிக்கா நிச்சயமாக அதிர்ந்து போகத்தான் செய்யும்.
இதை எப்படி சமாளிப்பது என்று ஜான் எஃப் கென்னடி உடனடியாக கியூபாவை சுற்றி வளைக்கிறார். கியூபாவை சுற்றி வளைத்த உடனே சோவியத் படையும் அங்கே வருகிறது. ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத போர் நடத்தும் அளவுக்கு அந்த பிரச்சனை பெரிதாகிறது. உடனடியாக பேச்சுவார்த்தை தொடங்குகிறது. அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் துருக்கியிலும் இத்தாலியிலும் வைத்திருக்கிற ஏவுகணைகளை நீங்கள் நீக்கினால் நாங்கள் கியூபாவில் உள்ள ஏவுகணைகளை நீக்குகிறோம் என்று ஒப்பந்தம் ஏற்பட்டு, இந்த துருக்கியிலும் இத்தாலியிலும் உள்ள அமெரிக்க ஏவுகணைகள் நீக்கப்பட்டன. கியூபாவிலே உள்ள சோவியத் ஏவுகணைகள் நீக்கப்பட்டன. பே ஆஃப் பிக்ஸ் இன்வேஷன் போன்ற ஒரு படையெடுப்பை போன்ற இன்னும் ஒரு முயற்சியை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று அமெரிக்கா ஒத்துக்கொண்டது. அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையேயான முதல் நியூக்ளியர் ஹாட்லைன் அந்த பிரச்சனைக்கு பிறகுதான் தோற்றுவிக்கப்பட்டது. இப்படி அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை நிறுத்தியது மட்டுமல்ல, அதனுடைய கண்ணிலே விரலை விட்டு ஆட்டவும் செய்தார் பிடல் காஸ்ட்ரோ. பிடல் காஸ்ட்ரோ ஒரு மிகப்பெரிய ஆளுமை. இந்த உலக அரசியலில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுத்த, அவர்களை எதிர்த்து நின்ற கிட்டத்தட்ட 10 அமெரிக்க அதிபர்களை இவர் எதிர்த்து நின்றிருக்கிறார். கடுகளவும் சமரசம் செய்யாமல், தன் மக்களை காட்டிக் கொடுக்காமல், தன்னுடைய சுயநல அரசியலுக்காக எந்த விதமான சமரசமும் செய்யாமல் இவ்வளவு உண்மையோடும் உறுதியோடும் நின்ற அந்த தலைவர் நிச்சயமாக உலகம் முழுக்க உள்ள போராளிகளுக்கு, போராளி குழுக்களுக்கு, சுதந்திரத்திற்காக, விடுதலைக்காக போராடிய ஏங்கி நின்ற அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய முன்னுதாரண ஆளுமையாக அவர் தென்படுகிறார். உதயகுமார், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக திரு சிவகுமார், இந்தோ லத்தீன் அமெரிக்க அமைப்புகளோடு முக்கிய பொறுப்புகளில் இருக்கிற பேராசிரியர். ஒரு சிறிய நாட்டினுடைய புரட்சி, இதற்கு முன்னதாக தோழர் சொன்னதாக இருக்கட்டும், திரு உதயகுமார் சொன்னதாக இருக்கட்டும், இப்படி ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற ஒரு வலிமை ஒரு சிறிய நாட்டிற்கு இருந்திருக்கிறது. அதை தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். உதயகுமார் சொன்னது போல 10 அமெரிக்க அதிபர்களினுடைய ஆட்சி காலத்திலும் நடைபெற்ற அத்தனை எதிர்ப்புகளையும் ஒரு அதிபராக, பல்வேறு தளத்தில் தலைவராக, பிரதமராக எல்லா காலகட்டத்திலும் எதிர்த்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீர்கள் இந்த வரலாற்று? எப்பவுமே சரித்திரத்தை பார்க்கும்போது ஒரு அலெக்சாண்டர் தோன்றாரு, இல்லை ஒரு அம்மா சொன்ன மாதிரி ஹிட்லர் ஒருத்தர் தோன்றாரு, அங்கே முசோலினி தோன்றாரு இட்டாலியில். இந்த மாதிரி ஒரு சரித்திர நாயகனாக ஒரு சமயம் ஒருத்தர் வராங்க. அந்த மாதிரி ஒரு சரித்திர நாயகன் தான் ஃபிடல் காஸ்ட்ரோ. இவர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா 2-3 கோணத்தில் பார்க்கணும் ஃபிடல் காஸ்ட்ரோவை. ஒன்று பிரேசிலில் வார்காஸ் இருக்கார். இப்போது வார்காஸ்க்கு எதிராக புரட்சி நடந்துட்டுருக்கு. மற்ற லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில், அதாவது தென் அமெரிக்க நாடுகளில் அந்த டிக்டேட்டர்ஷிப் இருக்குது. அதை எப்படி ஓவர்த்ரோ பண்ணணுன்னு இருக்கு. அங்கே கம்யூனிஸ்டெல்லாம் போராடிட்டு இருக்காங்க. இவர் நல்லா படிச்சுட்டு, சொன்ன மாதிரி நல்ல குடும்பத்திலேருந்து வந்துட்டு ஜெஸ்விட் ஸ்கூலில் போய் படிச்சுட்டு அழகாக நேர்மையாக அந்த உள் உணர்வு இருக்கு பாருங்க, மனிதாபிமானம். இப்படி நம்மளுடைய மக்கள் கஷ்டப்படுகிறார்களே அப்படின்ற ஒரு உறுத்தல், அந்த உறுத்தல் அது காஸ்ட்ரோவுக்கு தான் அதனுடைய பெயின் தெரியும். மற்ற யாருக்கும் இல்லை. நம்ம வெளியில இருந்து பார்க்கலாம். நானும் கியூபா போயிருக்கேன், பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், அதாவது அமெரிக்கா என்ன பண்ணிட்டுன்னா, பாட்டிஸ்டா, ஃபியூஜிலான பாட்டிஸ்டா இருக்கச்சே, ஜெனரல் பாட்டிஸ்டான்னு சொல்லுவாங்க. அவர் இருக்கச்சே முதல்ல அவர் சரியாக தான் இருந்தார். பாட்டிஸ்டா ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா சரித்திரம்லாம் நல்லா சொல்லுது. அதுக்கப்புறம் பக்கத்தில் வரும்போது அதே பாட்டிஸ்டா அமெரிக்கனுடைய அத்தனை பொருளாதார இதையும் வரவழைச்சு இது ஹாலிடே ஹோம், ஒரு டிஸ்கோ மாதிரி பண்ணிட்டார். இது லாட்டின் அமெரிக்காவை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அவங்களுக்கு எதனா ஒன்று ஈக்குவலாக தெரியணும். இந்தியாவில் லாட்டின் அமெரிக்காவில் நீங்கள் கோவாக்கு போய் பார்க்கணும். அதாவது அங்கே டான்ஸ் ஆடுறாங்களே, நானும் கையை பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்துடும். ஒரு டான்ஸ் ஆடுறாங்களான்னா அவன் போய் கேட்கணும், அப்பா அம்மாவை நான் டான்ஸ் ஆடுறமானே, அப்புறம் தம்பிக்கிட்ட கேட்கணும், அதுக்கப்புறம் தான் அவன் டான்ஸுக்கு வரணும். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் அமெரிக்கன்ஸ் அவன் எப்படி வேணா இருக்கலாம். கோகோ கோலா கொண்டு வரலாம், அவனுடைய கம்பெனியை கொண்டு வரலாம், ஆயில் ரிஃபைனரி, அதாவது வெனிசுவேலாவில் நீங்கள் ஆயில் எக்ஸ்ப்ளோரேட் பண்ணுறீங்க, ரிஃபைனரி கியூபாவில். இப்படியாக கியூபாவை அப்படியே சுகர் 70% ஆஃப் கியூபன் எக்ஸ்போர்ட் சுகர். அதை நம்ம 2 பேரும் மறக்க முடியாது. அது அது அவருடைய பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்திலையும் இது அமெரிக்கன் தூதுவர்கள்லாம் அதில் பார்ட்னர்ஸாக இருந்து
அந்த சர்க்கரையை வந்து அவங்க எடுத்துட்டு போய் டொமினிக்கன் ரிப்பப்ளிக்ல இருந்து சர்க்கரை என்னங்க இது என்ன நடக்கல? அந்த உறுத்தல் அது யாருக்கு வரும்? ஒரு டான்டன், ஒரு ராபஸ்பியர், ஒரு காஸ்ட்ரோ, அவங்களுக்கு அந்த உறுத்தல் அந்த போராட்டம் வரும். அவர் வந்து தானாகவே கம்யூனிசத்துக்கு போயிருக்க மாட்டாரு. இந்த உறுத்தல் இந்த ஜனங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவங்களோட இருந்து அம்மா சொன்ன மாதிரி அவங்களோட கஷ்டத்தை பார்த்த உடனே இதுக்கு என்னடா வழி, நம்ம சும்மா இருக்கலாம், படிச்சுட்டு நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குமா, எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கோம், எத்தனை நாள் பொறுக்க போறோம், எப்படி பாரதியார் குரலை எழுப்பினார் அதே மாதிரி அந்த வேகம் வந்ததுல தான் அவர் அதை பண்ணணும்னு ஆரம்பிச்சு சேரா மைஸ்ட்ரா அப்படின்னு அவருடைய பெரிய ஸ்பீச். அது கோர்ட்ல அவருக்கு நிற்க வச்சு பேசினப்போ அந்த ஸ்பீச்சை நீங்க படிச்சீங்கன்னா உங்க உடம்பு சிலிருக்கும். அந்த மாதிரி ஒரு ரத்த கொதிப்பக்கூடிய ஸ்பீச் அவனால் பண்ண முடியும்னா அது ஃபிடல் காஸ்ட்ரோ ஒருத்தரால் தான் முடியும். அவர் இங்கேருந்து மெக்சிகோ போனார். மெக்சிகோவில் போயிட்டு அங்கே செகுவேராவெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட எல்லாம் கூட்டு சேர்ந்துட்டு இது எப்படி அண்டர் கிரவுண்டாக நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா போராட்டத்துங்கள, ஒரே நேரம் போய் மோதுறதுன்னு கிடையாது. கொரில்லா வார்ஃபேர் இருக்கு, அண்டர் கிரவுண்ட் நிறைய இருக்கு. இதில் கொரில்லா வார்ஃபேர்ல செகுவேரா இஸ் அன் எக்ஸ்பர்ட் ஆக்சுவலி. அவர் அப்போ அஃப்கோர்ஸ் அர்ஜென்டினாவில் அவருடைய காதலியோட இருக்க கொண்டுட்டாங்க சிஏ, அது அப்புறம் கதை. பட் இவர் வந்து செகுவேராவை அழைச்சிட்டு வந்து கிராண்ட்மான்ற ஷிப்பில் வராரு. கிராண்ட்மா ஷிப்பில் லேண்ட் பண்ணிச்சு. பட்டிஸ்டா இவர் எல்லாரையும் இம்ப்ரிசன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ யார் அவங்க அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க? மக்கள். அது எந்த மக்களுக்கோசரம் கடைசி வரைக்கும் 90வது வயசு வரைக்கும் போராடினார் ஃபிடல் காஸ்ட்ரோ. அந்த மக்கள் இன்னைக்கும் காஸ்ட்ரோவை தெய்வமா கொண்டாடுறாங்க. சும்மா இந்த நீங்க சொல்ற இந்த நேரத்தில் அவருடைய பேச்சு திறன் குறித்து கிட்டத்தட்ட உலகளாவிய ஒரு பாராட்டுகளையும் ஒரு ஈர்ப்பையும் பெற்ற ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய பேச்சு, நீதிமன்றத்தில் பேசிய 4.5 மணி நேர பேச்சும் அதைத் தொடர்ந்து ஐநா சபையில் ஆற்றிய உரை என ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய பேச்சு திறனை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இதை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். கூச்ச சுபாவம் அதிகம் கொண்ட காஸ்ட்ரோ சிறுவயதில் பேசவே தயங்குபவர் என்றும் யாருடனும் அதிகம் பேசாதவர் என்றும் அறியப்பட்டவர். ஆனால் அதிகாரத்தின் கோரப்பிடி கல்லூரி காலங்களிலேயே அவரை பேச்சாளராக்கியது. கியூபாவின் சர்வாதிகாரி பாட்டிஸ்டாவின் படைத்தளமான மான்குடா மீது தாக்குதல் நடத்தி கைதான காஸ்ட்ரோ நீதிமன்றத்தில் ஆற்றிய உரை உலக புகழ் கொண்டது. எனக்கு நீங்கள் தண்டனை வழங்குங்கள், அதற்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை, வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று அவர் ஆற்றிய உரை உண்மையானது. 15 ஆண்டுகள் தண்டனை அளித்த பாட்டிஸ்டா நீதிமன்றம் மக்களின் எழுச்சியால் 2 ஆண்டுகளிலேயே விடுதலை செய்தது. பின்னர் 1959ஆம் ஆண்டு பாட்டிஸ்டாவின் ஆட்சியை வீழ்த்தி கியூபாவின் அதிபரானார் காஸ்ட்ரோ. 1966ஆம் ஆண்டு 3ஆம் உலக தலைவர்களிடையே ஃபிடல் காஸ்ட்ரோ ஆற்றிய உரை வல்லரசுகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. Así entendemos los revolucionarios cubanos nuestro deber internacionalista. Así entiende nuestro pueblo sus deberes, porque entiende que el enemigo es uno, el mismo que nos ataca a nosotros en nuestras costas y en nuestras tierras, el mismo que ataca a los demás. Y por eso decimos y proclamamos que con combatientes cubanos podrá contar el movimiento revolucionario en cualquier rincón de la tierra. 1960ஆம் ஆண்டு ஐநா மாமன்றத்தில் என்ன சொல்ல போகிறார் ஃபிடல் காஸ்ட்ரோ என்று காத்திருந்த உலகத் தலைவர்கள் முன் அவர் 4.5 மணி நேரம் ஆற்றிய உரை உலக அரசியல் குறித்த ஒப்புயர்வற்ற பாடமாய் 1986ஆம் ஆண்டு ஹவானாவில் நடந்த கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டத்தில் 7 மணி நேரம் காஸ்ட்ரோ ஆற்றிய உரை 2 கின்னஸ் சாதனைகளுக்கு இணையானது. 2008ஆம் ஆண்டு கியூபா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை பொறுப்பை ஃபிடல் காஸ்ட்ரோவின் புரட்சியில் உற்ற தோழராயிருந்த தன் சகோதரர் ரவுல் காஸ்ட்ரோ ஏற்றுக்கொள்வார் என்று ஃபிடல் காஸ்ட்ரோ அறிவித்தார். அதன்பின் கியூபா அரசு தொலைக்காட்சியில் தோன்றிய அவர் உணர்ச்சிகரமாக உரையாற்றினார்.
சமரசமின்றி போராடுங்கள் என்று உலக மக்களுக்கு அறைகூவல் விடுத்த அந்த உரையே ஃபிடலின் இறுதி உரை. 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் அல்ல, 7 மணி நேரத்திற்கும் மேலாக தனது வீரியம் மிக்க வார்த்தைகளால் மக்களை கட்டி போட முடியும், அதனால் கட்டுப்பாட்டுடன் வைத்திருக்க முடியும் என்ற ஒரு தலைவனை அத்தனை பலம் பொருந்திய ஒரு ஏகாதிபத்திய நாடு சும்மாவாக விட்டிருக்கும்? 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 638 முறை ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்ல முயற்சித்திருக்கிறது அமெரிக்கா. எத்தனை முயற்சிகளையும் எப்படி முறியடித்தார் ஃபிடல் காஸ்ட்ரோ? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு காலத்தின் குரல் தொடரும். En cualquier rincón de la tierra. சிறப்பு காலத்தின் குரல் தொடர்கிறது. ஒரு வரலாற்று நாயகனின் அடக்குமுறைக்கு எதிரான ஒரு புரட்சியை மேற்கொண்ட புரட்சி தலைவனின் பயணங்கள் குறித்தும் அவருடைய மறைவு குறித்தும் இன்றைய சிறப்பு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடரலாம் திருமதி மாறன். 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 638 முறை ஒரு நாடு, மிகப்பெரிய வல்லாதிக்க நாடு என்று சொல்லப்படுகிற அமெரிக்கா இவரை கொன்று வீழ்த்துவதற்காக முயற்சிக்கிறது. அத்தனை முயற்சிகளையும் முறியடிக்கிறார் ஃபிடல் காஸ்ட்ரோ. எத்தனையோ தொழில்நுட்பம் வாய்ந்த, மிகவும் நுண்தன்மை வாய்ந்த முயற்சிகளை எல்லாம் அமெரிக்கா கையில் எடுத்திருக்கிறது. அத்தனை முயற்சிகளையும் வீழ்த்தி தன்னுடைய மரணத்தை இயற்கை மரணமாகவே, அவருடைய நீதிமன்றத்தினுடைய பேச்சு போலவே இன்றைக்கு அவருடைய மரணமும் அது போலவே அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். எப்படி பார்க்கிறீர்கள்? ஒலிம்பிக்ல கொலை முயற்சியிலிருந்து தப்புவது எப்படின்னு போட்டி வச்சா அதுல ஒவ்வொரு முறையும் பல பதக்கங்களை நான் தான் வாங்குவேன், அவ்வளவு கூட நான் தப்பிச்சிருக்கிறேன்னு காஸ்ட்ரோ அதை சொல்லியிருக்கிறார். அதுவும் 638 முறை. இந்த 638 முறையும் கொலை முயற்சியிலிருந்து அவர் தப்புனதுங்கிறது, தன் உயிரை பாதுகாத்தது, அதுல சேஃபானதுங்கிறது மட்டும் இல்ல, அதுல இன்னொரு அரசியல் நடவடிக்கையாக பிரம்மாண்டமா என்ன நிறுவுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க ஏகாதிபத்தியம், ஏதோ ஒரு சாதாரண உள்ளூர்ல இருக்கிற ஒரு குழு வந்து அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணதோ அல்லது பக்கத்துல இருக்க சின்ன நாடோ வரல, உலகம் முழுக்கவே கொன்று மக்களை, பல நாடுகளை கொன்று தன் அதிகாரத்துக்கு கொண்டு வர சர்வ வல்லமை பொருந்திய அமெரிக்காவின் கொலை முயற்சியிலும் தப்புறாரு அவரு. அப்ப என்ன பண்றாருன்னா, சர்வ வல்லமை பொருந்திய அமெரிக்காவை 638 முறை அசிங்கப்படுத்திருக்காரு. முடியல அவங்களால. அப்போ 638 முறை அமெரிக்கா என்கிற சர்வ வல்லமை பொருந்திய நாடின் கொலை முயற்சியை அசிங்கப்படுத்திய காஸ்ட்ரோ தன் மரணத்தின் மூலமாக அமெரிக்காவை அவமானப்படுத்தியிருக்கிறார், இயற்கையா இறந்து. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, 1961 இருந்து தான் அவர் மேல கொலை முயற்சிகளை தொடர்ந்து செய்யுது. 61 யாரு அப்போடைய அதிபர்னு பாத்தீங்கன்னா, நிறைய நாடுகள்ல கென்னடிங்கிற பேரு பாத்தீங்கன்னா, ஒரு கம்யூனிஸ்ட் நாடுகள் இருக்கிற பேர்கள் தான் உலக நாடுகள் முழுக்க போயிருக்குது. ஒரு அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகள்ல இருந்து 3ஆம் உலக நாடுகளுக்கு போன பேர் 2 பேர் தான். ஒன்னு ஆப்ரஹாம் லிங்கன், இன்னொன்னு கென்னடி. கென்னடி ரொம்ப நல்லவராக சித்தரிக்கப்பட்டு 3ஆம் உலக நாடுகள் மக்கள் மத்தியில கூட கென்னடி ஞாபகமா நிறைய பேர் வச்சாங்க. கிறிஸ்துவர் அல்லாதவர்கள், இந்துக்கள் நிறைய பேர் வச்சாங்க. அந்த கென்னடி தான் 61 இருந்து பல முறை அந்த நல்லவர் தான் இவ்வளவு கொலை பண்ற முயற்சி பண்ணியிருக்கிறாரு. தொடர்ந்து கென்னடி அரசு காஸ்ட்ரோவை கொலை பண்ற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடந்திருக்குதுன்னா, ஒரு நாள் கென்னடி கொலை பண்ணிட்டாங்க. எந்த கென்னடி அரசு வந்து இவரை கொலை பண்ண முயற்சி பண்ணதோ அங்க அமெரிக்காவில் கென்னடியே கொலை செய்யப்படுறாரு. இன்னைக்கு வரைக்கும் கென்னடியை யார் கொலை செய்தார்கள் என்று அமெரிக்காவில் கண்டுபிடிக்க முடியல. அப்ப அவ்வளவு சூழல் இருந்த போதும் காஸ்ட்ரோ தொடர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக தன்னை பாதுகாக்கிறது அப்படி இல்ல, தன்னை ஒவ்வொரு முறையிலும் கொலை முயற்சியிலிருந்து அவர் பாதுகாப்பது, ஒவ்வொரு முறையும் கியூபாவை பாதுகாப்பது அப்படின்னு அவரோட முறை இருந்திருக்கு. அப்போ ஐயா பேசும்போது சொன்னாங்க, அவர் வந்து ஒரு அலெக்சாண்டர் இருந்தாரு, அப்புறம் இந்த மாவீரர்கள் இருந்தாங்க, அப்புறம் வந்து ஹிட்லர், இந்த வரிசையெல்லாம் சொன்னாங்க. அந்த வரிசையெல்லாம் உலக உதாரணங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த வரிசையில காஸ்ட்ரோ கிடையாது. காஸ்ட்ரோட வரிசை லெனின், ஸ்டாலின், மாவோ, ஹோசிமின் வரிசையின் அடுத்த எண்டு தான் உலக புகழ்பெற்ற தலைவர்கள்ல அவர் வர்றாரு. ஏன்னா இவர்கள் எல்லாம் மக்களுக்காக வந்தவங்க. ஒரு கம்யூனிஸ்ட்ங்கிறவர், அவர் கம்யூனிஸ்டா இருப்பது தனக்காக, தன் நன்மைக்காக ஒரு கம்யூனிஸ்டா இல்ல. கம்யூனிஸ்டாக ஒருவர் இருக்கிறாருன்னா மக்கள் நலனுக்காக ஒரு கம்யூனிஸ்டா இருக்கிறார். அப்போ ஒரு கம்யூனிஸ்டாக இருப்பதே மக்கள் நலனுக்காக தான் ஒரு கம்யூனிஸ்டா இருக்கிறாருன்னா, ஒரு சோசியலிச நாடு இருக்குதுன்னா அந்த நாடு தன்னோட நலனுக்காக மட்டும் சோசியலிச நாடா இல்ல, உள்ளூர்ல அது தன் மக்களுக்கு இருக்கும்.
ஆனா சர்வதேசத்துல அதோட பங்களிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வதேசத்தில் ஒரு சோசலிச நாடு சோசலிசம் அல்லாத, கம்யூனிசம் அல்லாத மூன்றாம் உலக நாடுகளை பாதுகாவலனாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்றேன், சோவியத் யூனியன் எடுத்துங்க. சோவியத் யூனியனில் சோசலிச ஆட்சி, லெனின் தலைமையில் புரட்சி நடந்து சோசலிச ஆட்சி வந்ததுக்கு பிற்பாடு சோவியத் மக்கள் எல்லாம் சுபிட்சமா மாறினாங்கிறது மட்டும் இல்ல, உழைக்கும் மக்கள் எல்லாம். அது சர்வதேச அரசியல் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் நாடுகளாக அல்லாத பல மூன்றாம் உலக நாடுகள், இந்தியா போன்ற பல நாடுகளுக்கு ஒரு அரசியல் அறிவை, எளிய மக்களுக்கான ஒரு அரசியல் கண்ணோட்டம், இது எல்லாத்தையும் உருவாக்குறது. அது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பையும் சோசலிச நாடு உருவாக்குது. இன்னும் சரியா சொல்லணும்னா, ரஷ்யாவில் சோசலிசம் வீழ்த்தப்பட்டதுக்கு பிற்பாடு கம்யூனிச நாடுகளுக்கு பெரிய நெருக்கடி இல்லை. சில நாடுகள் கம்யூனிசம் தோத்து போச்சு, ஆட்சி வேற எல்லாம் வந்தாங்க தென் அமெரிக்க நாடுகள்ல. ஆனால் எந்த நாடுகள் அமெரிக்காவால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிச நாடுகள் அல்ல, கம்யூனிசம் அல்லாத, இன்னும் சொல்ல போனா கம்யூனிசத்துக்கு எதிரான நாடுகள் தான் மிக மோசமா பாதிக்கப்பட்டது. குறிப்பா அரபு நாடுகள் எடுத்துங்க. அரபு நாடுகளின் எண்ணெய் கிணறுகள் தான் அமெரிக்காவுக்கு எப்பவுமே டார்கெட். அப்போ அமெரிக்காவின் எண்ணெய் கிணறுகளை கைப்பற்றுவதற்காக அரபு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி எப்பவும் கொள்ளையடிப்பது காத்துக்கிட்டே இருக்குது ஒரு ஓநாய் போல் அமெரிக்கா. அந்த அமெரிக்கா ஓநாயிடமிருந்து அரபு மக்களையும் அரபு எண்ணெய் கிணறுகளையும் பாதுகாத்தது அரபு நாடுகள் அல்ல, சோவியத் யூனியன் தான். சோவியத் யூனியன் தான் அந்த அரபு நாடுகளை பாதுகாக்கிற ஒரு காவல்காரனாக இருந்து அமெரிக்காவை பாதுகாத்தது. என்னைக்கு சோவியத் யூனியனில் சோசலிசம் தோற்கடிக்கப்பட்டதோ அதற்கு பிற்பாடு மிக மோசமான வன்முறைகளை கம்யூனிச நாடுகள் சந்திக்கல, அரபு நாடுகள் சந்திச்சது. ஒரு இதை சொல்லி முடிச்சிருக்கேன். பாய்ந்து புடுங்கி அங்க இருக்கிற எல்லா பல்வேறு நாடுகள் இன்னைக்கு வரைக்கும் எகிப்து, லெபனான், ஈரான், ஈராக்கு தரைமட்டம் ஆகிட்டே இருக்கு பாத்தீங்களா. அது எதுவுமே கம்யூனிஸ்ட் நாடு கிடையாது. அப்போ ஒரு கம்யூனிஸ்டோட பங்களிப்பு எப்படியோ அதுபோல் தான் ஒரு கம்யூனிஸ்ட் நாடோட பங்களிப்பும். இன்னும் சரியா சொல்லணும்னா, கம்யூனிஸ்ட் நாடான கியூபா வீழ்த்தப்படல. ஒரு கம்யூனிஸ்ட் சோசலிசம் வீழ்ந்த போது கூட சோவியத் யூனியன்ல அரபு நாடுகளும் இந்தியா போன்ற மூன்றாம் உலக நாடுகள்லாம் பல்வேறு பிரச்சனையை சந்திச்சோம். இன்னும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளையும் பல்வேறு பிரச்சனைகள் சந்திச்சோம். ஆனா கியூபா என்கிற ஒரு சோசலிச நாடு, ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, அது தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன காரணம்னா, அதுவும் தன்னை கம்யூனிஸ்டாக இருந்ததனால தான். இன்னொரு அமெரிக்காவை எதிர்கொள்ளணும்னா வீரம் செறிந்த, நீங்க முடிச்சிருங்க, பேசலாம், நீங்க தொடரலாம். இல்ல நீங்க தொடரலாம். சரி. இப்போ ஒரு அமெரிக்காவுக்கு எதிரான உலகம் முழுக்க 2 நாடுகளுக்கு உலகம் முழுக்க ஆதரவு எதிர்ப்பு இருக்குங்க. சோவியத் யூனியன் நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சோவியத் யூனியனோ கம்யூனிஸ்ட் நாடுகள் எந்த நாடுகளாக இருந்தாலும் எல்லா உலக நாடுகள்ல, குறிப்பா மூன்றாம் உலக நாடுகள்ல கம்யூனிஸ்ட் நாடுகள் மீது மக்கள் பிரியமா இருப்பாங்க. தலைவர்கள் மீது, லெனின் மீது ஏராளமான அன்பு கொண்ட தமிழர்கள் இருக்கிறாங்க, இந்தியர்கள் இருக்கிறாங்க, லத்தீன் அமெரிக்க மக்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ நாடுகள்ல எளிய மக்கள் என்னோட தலைவர் அப்படின்னு கொண்டாடுறாங்க. மாவோவுக்கு அவ்வளவு கொண்டாடுறாங்க. அப்போ ஒரு தலைவரை எப்படி கொண்டாடுறோம்னா, பிறப்பு சார்ந்தோ அல்லது மண்ணோட மண்ணின் மைந்தோன்னு பார்க்க முடியாது. மாவோ சீனா எடுத்து, இது சிங்கப்பூர் எடுத்துங்க. சிங்கப்பூர், மலேசியாவில் அதிகமான சீனர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாருக்கும் மாவோ பிடிக்காது, மாசே துங்க பிடிக்க முடியாது. சீனர்களுக்கு, சிங்கப்பூரில் இருக்கிற சீனர்களுக்கு மாசே துங்க ஒரு எதிரியா பாக்குறாரு. ஆனா நான் சிங்கப்பூர் சீனனோ கிடையாது. சிங்கப்பூர்ல இருக்கிற சீனனுக்கு மாசே துங்க பிடிக்கல. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற எனக்கு, ஒரு தமிழனுக்கு மாசே துங்க பிடிக்குதுன்னா இது அரசியல் தான் தீர்மானிக்குது. மாசே துங் எனக்கான தலைவரா இருக்கிறாரு. சிங்கப்பூரில் இருக்கிற சீனர்களுக்கு ஏன் பிடிக்கலன்னா, அவங்க அதிகார வர்க்கத்துக்கு இருந்தோம் தன் முதலாளியும் பெருமளவில் பணம் சேர்ப்பதற்கு மாவோ கெடுத்துட்டார் என்பதனாலும் அங்கிருந்து புலம்பெயர்ந்தவங்க தான் சிங்கப்பூர் போன்ற நாடுகள் இருக்கிறாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா, உலகெங்கிலும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கம்யூனிஸ்ட் நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் இன்னும் ஒரு ஆதர்ச புருஷரா இருக்கிறாங்க. லெனின் அப்படி இருக்கிறாங்க, காஸ்ட்ரோ அப்படி இருக்கிறாங்க. இன்னொரு புறத்தில் அமெரிக்கா இன்னைக்கு ஏகபோகமா இருக்கிறது. அமெரிக்கா பற்றியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு நாடுக்கு உலகம் முழுக்க எதிர்ப்பு இருக்குதுன்னா அது ஒரே நாடு, அமெரிக்காவுக்கு மட்டும்தான். உலக நாடுகளில் எந்த நாடுகளுக்கு போனாலும் அமெரிக்க எதிர்ப்பாளர்கள் இருக்கிறாங்க. அமெரிக்க எதிரான போராட்டங்களை எல்லா நாடு மக்களும் சந்திக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு எதிரான போராட்டங்களை யாரும் பண்ண மாட்டாங்க, ஆதரவான போராட்டம் தான் நடக்கும். அப்போ உலகம் எப்படி இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா, முதலாளித்துவ வடிவத்துக்கும் முதலாளித்துவ எதிர் வடிவத்துக்கும் தான் இயங்குது. பிடல் காஸ்ட்ரோவுக்கான இந்த மரணம் இன்னைக்கு தமிழகத்துல நீங்க நடத்துறீங்க, பல்வேறு மக்கள் தன்னோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க, வருத்தப்படுறாங்க, சோகப்படுறாங்கன்னா, அவர் இந்த ஊருக்காரரோ நம்ம மாநிலமோ மாவட்டமோ ஆசியா கூட கிடையாது. அவர் லத்தீன் இருக்கிறாருன்னா தன்னோட தலைவரா உணர்வதற்கு என்ன காரணம்னா, அடிப்படையில் ஒரு கம்யூனிஸ்டை மக்கள் எப்படி விரும்புவாங்க என்பதற்கு இந்த ஏகாதிபத்தியம் வளர்ந்த நாடுகளிலும் கூட காஸ்ட்ரோ ஒரு அடையாளமா தெரிகிறார் என்பது ஒரு கம்யூனிஸ்டோட வெற்றி. அது நிச்சயமா. தொடர்ந்து பேசலாம். இந்த விவாத அமர்வில் நம்மோடு இணைகிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தை சேர்ந்த தோழர் தியாக அவர்கள். வணக்கம்.
ஒரு சோசியலிச கம்யூனிச சித்தாந்தங்களின் அடிப்படையில் பார்க்கப்பட்ட ஒரு தலைவனாக, புரட்சியினுடைய வித்தாக பார்க்கப்படுகிற பிடல் காஸ்ட்ரோ அந்த நாட்டினுடைய மக்களுக்கு எல்லாவற்றையும் ஒரு சம வாழ்வை கொடுத்திருக்கிறார். அங்கு கல்வி அறிவு முழுமையாக இருக்கிறது, சுகாதாரம் முழுமையாக இருக்கிறது, அங்கிருந்து உலக நாடுகளுக்கெல்லாம் தரமான மருத்துவர்கள் செல்கிறார்கள் என்று பல கோணங்களிலும் அந்த நாடு ஒரு மக்களுக்கான நாடாக, ஜனநாயக பூர்வம் மிகுந்த ஒரு நாடாக கியூபா பார்க்கப்படுகிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. காஸ்ட்ரோவினுடைய சோசியலிசம் கம்யூனிசம் என்பதை ஒரு விரிந்த பொருளில் புரிந்து கொள்ளணுமே தவிர ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கை என்று புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா ஒன்று, லத்தீன் அமெரிக்க நாடுகளில் காஸ்ட்ரோவும் மற்ற தலைவர்களும் ஒரு சைமன் பொலிவரை முன்னுதாரணமாக கொள்றாங்க. ஒவ்வொரு மண்ணின் புரட்சியும் அந்த மண்ணிற்குள் வேறு கொண்டிருக்கும், வெளியிலிருந்து எவ்வளவு உதவிகள் வந்தாலும். இப்ப கியூபா மக்களை பொறுத்தவரை தேசத்தந்தை என்பது ஹொசே மார்த்தியை தான். ஹொசே மார்த்தியை தான் கியூபா தன்னுடைய தேசத்தந்தையாக கொண்டாடுகிறது. காஸ்ட்ரோவும் அவர் தான் கொண்டாடுறார். ஹொசே மார்த்தியினுடைய கருத்துக்களில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாறான எதிரான கருத்துக்கள் இருந்தன. இது எல்லோருக்கும் தெரியும். எப்படி நெல்சன் மண்டேலா அரசியலுக்கு வந்த புதிதில் தென்னாப்பிரிக்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்க்கக்கூடாதுங்கிறது ஒரு கோஷமா வைத்து வந்தாரு. பிற்காலத்தில் அவரே அதை மாற்றிக்கொண்டாரோ அதுபோல இங்கேயும் அந்த பின்னணி உண்டு. இதே சைனாவில் மாசேத்தும் தன்னுடைய அடிப்படை கோட்பாடுகளை யாரிடமிருந்து எடுத்துக்கொள்றாருன்னா சன்யாட்சனிடமிருந்து அதனுடைய தொடர்ச்சியாக கொண்டு வர்றார். அதுபோலத்தான் இங்கே காஸ்ட்ரோவும் அந்த மண்ணுக்குரிய ஒரு மனிதநேய கோட்பாட்டை உருவாக்குறார். இன்னும் சொல்ல போனால் அந்த 59 ஜனவரி மாதத்தில் அவர்கள் நடத்திய அந்த புரட்சியின் போது அவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராகவோ அது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியாகவோ இருக்கவில்லை. அங்க ஒரு அதிகாரபூர்வமான கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று இருந்துச்சு. அது இவர்களை பெட்டி பூஷ்வாக்கள், குட்டி பூஷ்வாக்கள், அவசரவாதிகள் என்றெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவர் அதை பத்தி பொருட்படுத்தல. ஒரு கப்பல்ல இறங்குறாங்க கிராண்ட்மாவில், முதலில் பெரும் தாக்குதலுக்கு ஆளாகி இழப்புகளை சந்திக்கிறாங்க. மலைகளில் போய் நின்று கெரில்லா போர் தொடங்குறாங்க. அவரோடு அர்ஜென்டினாவிலிருந்து வந்த சே குவேரா இருக்கிறார். மொத்தத்தில் அவர்கள் ஒரு மனிதநேயத்தின் அடிப்படையில், ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்ற அடிப்படையில், இன்னும் சொல்ல போனால் லெனின் சொல்வார் ஜனநாயகத்தின் நிறைவு சோசியலிசம்னு சொல்வார். கன்சுமேஷன் ஆஃப் டெமோக்ரஸி சோசியலிசம். அந்த கோணத்தில் ஒரு முன்பின் முரணற்ற ஒரு கன்சிஸ்டன்ட் டெமோக்ராட்ஸ் அந்த அளவில் தான் அவங்க இருக்கிறாங்க. 61ஆம் ஆண்டு அவர் சிறையில் இருக்கும்போது மார்க்சிய நூல்களை படிக்கிறார் மென்கடா தாக்குதலுக்கு பிறகு. ஆனால் 61இல் அந்த பே ஆஃப் பிக்ஸ் அட்டாக் நடக்குது பாருங்க. அமெரிக்கா கையாட்களை அனுப்பி தாக்குவது, கியூபாவை படைமுறையில் அழித்து விடுகிற ஒரு முயற்சி நடக்குது பாருங்க. ஏன்னா அமெரிக்க கண்டத்தில் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா எல்லாத்திலையும் சேர்த்து ஒரு வல்லாதிக்கத்துக்கு எதிரான முதல் வெற்றிகரமான போராட்டம் என்பது கியூபாவினுடைய போராட்டம் தான். எனவே இந்த ஒன்றை நசுக்கி விட்டால் போதும், இனி இந்த மண்ணில் முளைக்காம தடுக்கலாம்னு அமெரிக்கா நினைக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி கியூபாவிலிருந்து போயிருக்கக்கூடிய முன்னாள் முதலாளிகள், நிழக்கிழார்கள், அடியாட்கள், சர்வாதிகார ஆட்சியின் ஆதரவாளர்களை கொண்டு அந்த இதை நடத்துது. அந்த போரில் பே ஆஃப் பிக்ஸ் தாக்குதலை முறியடித்து வெற்றி கண்டதற்கு பிறகு அங்கதான் நீங்க நல்லா பார்க்கணும். அந்த வெற்றியின் நிகழ்வில், அந்த வெற்றியின் இன்னும் சொல்லப்போனா அந்த களத்தில் நின்று கொண்டு காஸ்ட்ரோ அறிவிக்கிறார், நான் மார்க்சிய லெனினியவாதி ஆகிவிட்டேன், இன்று முதல் என்னை வழிநடத்துவது மார்க்சிய லெனினியம் தான், கியூபாவுக்கு ஏற்ற பாதை முதலாளித்துவம் அல்ல சோசியலிசம் தான் என்று முடிவு செய்திருக்கிறோம் என்று அந்த இடத்தில் தான் அவர் அறிவிக்கிறார். அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு வெற்றியை சாதித்துவிட்டு அறிவிக்கிறார். அவருடைய முழு அணுகுமுறையை நீங்க பார்த்தீங்கன்னா 1957இல் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மாநாடு மாஸ்கோவில் நடந்து ஒரு பிரகடனம் வெளியிட்டாங்க. 60இல் 81 கட்சிகளுடைய மாநாடு மாஸ்கோவில் நடந்து இன்னொரு அறிக்கை வெளியிட்டாங்க. இது உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் டிக்ளரேஷன் இதையும் ஸ்டேட்மெண்ட் அதையும் சொல்லுவாங்க. ரொம்ப புகழ்பெற்ற ஆவணங்கள். இதில் எதையும் காஸ்ட்ரோவுக்கு பங்கு இல்லை. பங்கில்லாத 2 பேர் இருந்தாங்க. ஒன்று யூகோஸ்லாவியாவினுடைய டிட்டோ, அவரை துரோகின்னு ஒதுக்கிட்டாங்க. காஸ்ட்ரோ அப்ப இன்னும் வரவே இல்லை, கட்சியாக வளரவே இல்லை. 61இல் தான் அவர் அறிவிக்கிறார். ஆனால் இதில் என்ன முக்கியமானதுன்னா அவருடைய அழுத்தம் எதுலையுமே எப்பயும் என்ன இருந்துச்சுன்னா, ஆட்சிக்கு வந்த ஓராண்டு காலத்திற்குள் லிட்ரசி எக்ஸ்பெடிஷன் நடத்துறார், எழுத்தறிவுக்கான ஒரு படையெடுப்புனே நடத்துறார். பள்ளிகள் கல்லூரிகளை மூடி மாணவர்களை எல்லாம் கிராமப்புறத்துக்கு அனுப்பி எல்லா மக்களையும் எழுத்தறிவு பெற்றவர்களாக மாற்றுவது. ஐயோ, இது எப்படி நாட்டுக்கு பெரிய தீங்காய் வந்துருமே. ஏன்னா நாடு ரொம்ப வளங்குன்றிய நாடு. அந்த சுகர் பவுல்னு பேர், சர்க்கரை கிண்ணம், அது கரும்பு விளைகிற நாடு. இவர் வளர்ந்த இடம் கரும்பு விளைகிற இடம். இந்த நாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதிகளுக்கெல்லாம் அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறோம். அமெரிக்காவை எதிர்த்து கொண்டு அப்பதான் காஸ்ட்ரோ சொல்றாரு, நம்முடைய வளம், மூலதன வளம், தொழில் வளம், தொழில்நுட்ப வளம், எந்திர வளம், நிலவளம் எல்லாவற்றையும் விட நமக்கு வேண்டியது மனித வளம்.
அனைவரும் படிப்பறிவு பெறுகிற பொழுது, கல்வி பெறுகிற பொழுது நம்முடைய மனித வளம் பிரம்மாண்டமானதாக மாறும். அதைத்தான் அவர் செய்து காட்டினார். ஒரு சோவியத் யூனியனுக்கு உதவியா இருந்து ஒரு பிரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் அடிப்படையில் வணிகம் வச்சு இப்படிதான் கியூபா தப்பிச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா சோவியத் தகர்வுக்கு பிறகு அந்த தன்னிறைவு அடிப்படையில் கியூபாவை காத்தது என்பது அந்த முறையில் அவருடைய மார்க்சிய லெனினியம் என்பது, அவருடைய சோசியலிச கொள்கைகள் என்பது அதுவரை அறியப்பட்டிருந்த அந்த வரட்டு கொள்கைகளை தாண்டிய ஒரு பசுமையான உயிர் துடிப்பான ஒரு கொள்கை. அப்படிதான் நம்ம காஸ்ட்ரோவை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அவருடைய பங்களிப்பு என்பது வெறும் ஆட்சி பங்களிப்பு மட்டுமல்ல, இப்படி ஒரு அந்த கொள்கையை உயிரோட்டமாக பாதுகாத்ததும் அவருடைய பங்களிப்பு தான். அருள்மொழி, இங்க முக்கியமாக ரஷ்ய தகர்ப்புக்கு பிறகான விஷயம் என்று தியாக அவர்கள் குறிப்பிட்டதிலிருந்தே பார்க்கலாம். அப்படி ஒரு சூழலை கியூபாவில் ஏற்படுத்துவதற்கு ஒரு எழுத்தறிவு, சுகாதாரம் என ஒரு தன்னிறைவு நாடாக கியூபாவை ஏற்படுத்துவதற்கு ஒரு சோசியலிசமோ கம்யூனிசமோ அவர் வழிநடத்தி வந்த அந்த மார்க்சிய லெனினிசம் என்பதோ அவருக்கு பெருமளவு உதவியாக இல்லை. அப்படி ஒரு அடையாளம் அவர் மீது போர்த்தப்பட்டது அப்படிங்கிற அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அதாவது அவருடைய குறிக்கோள் என்பது அவரே அறிவித்ததை போல கியூபா மக்கள் அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் சுகாதாரம், அனைவருக்கும் சம வாய்ப்பு, பெண்களுக்கான சமத்துவம். இந்த 4 குறிக்கோள்கள்ல ஒரு நாட்டின் அத்தனை தேவைகளும் ஒரு நாகரீகமான நாடு அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோமோ அதற்கான அத்தனை தேவைகளும் இந்த 4 குறிக்கோள்கள்ல அடங்கி விடுகின்றன. இந்த 4 குறிக்கோள்களை அடைவதற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே சித்தாந்தம் சோசியலிசம் தான். இதை கண்டிப்பாக முதலாளித்துவம் உங்ககிட்ட பணம் இல்லைன்னா நீ ஏன் உயிர் வாழ்ற அப்படின்னு கேட்கக்கூடியதுதான். அப்ப நீங்க இந்த அரசு மருத்துவமனைக்கு போங்க, அரசு மருத்துவமனை நல்லா இருக்கணுங்கிறது தான் ஒரு சோசியலிச நாட்டினுடைய திட்டமாக இருக்கணும். ஆனா நம்ம அப்படி இல்லை. அரசு மருத்துவமனைகள் என்பவை புறக்கணிக்கப்பட்டவையாகவும் மிகச்சிறந்த மருத்துவர்கள் இருந்தாலும் கூட மக்கள் அவதிப்படக்கூடிய இடமாகவும் தான் நாம் அரசு மருத்துவமனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப எந்த தத்துவ பின்னணியையும் சொல்ல முடியாத இந்தியாவை போன்ற நாடுகளில் கூட அரசு பள்ளிகள் எப்படி இருந்தவை எப்படியெல்லாம் மாற்றப்படுகின்றன. இப்படி பார்க்கும் பொழுது அரசு பள்ளிகள் என்பவற்றை அவ்வளவு தரமான பள்ளிகளாக உருவாக்கி மக்களுடைய தொழில்துறை அறிவையும் அந்த நாட்டில் எது கிடைக்கிறதோ அதை கொண்டு பொருளாதாரத்தை வடிவமைப்பது என்பதற்கு இந்த சித்தாந்த பின்புலம் என்பது தானாக ஒன்று சேரும். ஆகையினால அவர் மார்க்சிய லெனினியம் படித்து விட்டு இப்படி வந்தார் அப்படின்னு யாரும் சொல்லல. இன்னொன்று, இப்படியான விவாதங்களுக்குள் அவருடைய அந்த சிறப்புகள் ஏற்ற இறக்கங்களை பார்ப்பது என்பது அவ்வளவு பொருத்தமில்லாத ஒன்றாக இருக்கும். அவரை நாம ஒரு நல்ல தத்துவத்தோடு ஒரு தலைவர் செயல்பட்டால் சுயநலம் இல்லாமல் நேர்மையாக அது எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு 60 ஆண்டு உதாரணமாக அவரை நம்ம பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி அவருடைய பேச்சாற்றலை பற்றி அந்த இதெல்லாம் போட்டீங்க. அதெல்லாம் பார்க்கும் போதே ஒருத்தருடைய ஆளுமை எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். அதாவது அவரும் பேச்சு இப்படி இதெல்லாம் பேசணும்னு திட்டமிட்டு தான் பேசுவாங்க. பேச்சை திட்டமிட்டு கொள்ளுவது வேறு, திட்டமிட்டு பேசுவது வேறு. இந்த திட்டமிட்டு பேசுகிற தலைவர்களுடைய பேச்சுல ஒரு ஆணவம் இருக்கும். ரொம்ப முகபாமெல்லாம் ரொம்ப இருக்காது. அப்படி ஒரு மாதிரியாவே இருப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்க முடியாது. அது அடுத்தது என்ன வேணா நான் செய்வேங்கிறதுக்கு உடல் மொழியிலேயே அந்த உடல் மொழி இருக்கும், ஒரு ஆணவம் இருக்கும். ஆனா அவருடைய பேச்சை நம்ம பார்த்த 2-3 அந்த வினாடிகள் கூட அப்படி ஒரு தங்கு தடை இல்லாத, தன்னுடைய உடலை இறுக்கி கொள்ளாத ஒரு மொழி. அவருடைய அந்த தலையாற்ற அந்த ஸ்டைல் கடைசி வரைக்கும் அவர் ஐநாவுல பேசினாலும் அப்படிதான், உள்ளூர்ல பேசினாலும் அப்படிதான். அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் எல்லாம் அவருக்கு கிடையாது, தேவையும் இல்லை. அது இயற்கையாக அவருக்கு இருக்கு. இன்னொன்று, அவர் எந்த நாட்டுல பேசினாலும் தன்னுடைய தாய்மொழியில பேசுறார். ஆக எப்படி அமெரிக்காவை பற்றிய அச்சமோ வியப்போ அடிமைத்தனமோ இல்லையோ, அதை போல அந்நிய மொழி அது எவ்வளவு ஆதிக்க மொழியாக இருந்தாலும் அதை பற்றிய பிரமிப்பும், அதுல பேசினாதான் மரியாதை, அதற்காக அந்த தாய்மொழியில ஆங்கிலத்தை எழுதி வைத்துக் கொண்டு பேசுவது. அவர் இத்தனைக்கும் அவர் மிகப்பெரிய படிப்பாளி, சட்டம் படித்தவர். அவருக்கு ஆங்கிலம் பேசுவது என்பது பெரிய வேலையாக இருக்காது. ஆனால் தன்னுடைய தாய்மொழியில் பேசுவது என்பதை அவ்வளவு ஒரு உறுதிப்பாடோடு அவர்
நடத்தி இருக்கிறார். அப்போ அந்த மக்களுக்கு தேவையானதை அவர் எப்படி செய்திருப்பார் அப்படின்னு நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். இந்த தன்னிறைவு தான் கியூபா மக்களை வந்து அவ்வளவு மகிழ்ச்சியாக வைத்திருந்தது. அவர் வந்து எல்லாரும் நம்ம இறக்கும் போது அழுவதை தான் பார்க்கிறோம். ஆனால் அவர் வந்து நான் பதவியில் பொறுப்புகள் இருந்து விலகுகிறேன்னு அறிவிக்கிறாரு. அப்படி அறிவிக்கும் போது அந்த மக்கள் அழுவதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் வந்து அவர்களுக்கும் அவருக்குமான உறவாக இருந்திருக்கு. ஆகினால இதில் சித்தாந்தங்கள் எப்பொழுது சேர்ந்தவை, அவர் அதுல இருந்து வந்தாரா, பின்னால் அது போர்த்தப்பட்டதா அப்படிங்கறதெல்லாம் வந்து பெரிய விவாதங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக. திரு உதயகுமார், எல்லா தளங்களிலிருந்தும் பிடல் காஸ்ட்ரோவினுடைய பார்வை நாம ஒரு புள்ளியில் இணைக்கிற போது ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக கியூபாவை உருவாக்குவதற்கான, மக்களை சமத்துவத்துடன் வாழச் செய்வதற்கான எல்லா விஷயங்களையும் ஒரு புரட்சியின் பால் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், அது மேற்கத்திய உலகில் ஒரு நாட்டை, அதுவும் வேறு ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு நேரத்தில் அந்த நாட்டை ஒரு கம்யூனிச நாடாக அல்லது கம்யூனிச சித்தாந்தங்களுக்கு உட்பட்ட ஒரு நாடாக அதை கொண்டு வருவது என்பதே மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்திருக்கும். அந்த வரலாற்று பக்கங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தன்னுடைய நாட்டை மட்டும் மாற்றாமல் உலகில் உள்ள பல நாடுகளில் உள்ள விடுதலை போராட்டங்களை ஆதரித்து அந்த மக்களுடைய விடுதலை முயற்சிகளிலே மிகப்பெரிய பங்காற்றியவர். நான் ஆப்பிரிக்காவிலே பள்ளி ஆசிரியராக இருந்தபோது 1974ஆம் ஆண்டு ஹைல செலாசி என்கிற அந்த எத்தியோப்பிய மன்னரை வீழ்த்திவிட்டு ஒரு புரட்சி நடந்தது, எத்தியோப்பிய புரட்சி. அதை தலைமை தாங்கி ஆட்சி புரிந்தவர் மங்கிஸ்து ஹைல மரியம். அந்த மங்கிஸ்து ஹைல மரியத்தினுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய உதவி செய்து அந்த நாட்டிற்கு தேவைப்பட்ட மருத்துவர்களையும் தாதியர்களையும் கியூபாவிலிருந்து அனுப்பியிருந்தார். நான் பணிபுரிந்த அந்த காலகட்டத்தில் எத்தியோப்பியாவிலே வேலை பார்த்த ஆசிரியர்கள் எல்லாம் இந்தியர்கள், இராணுவ வீரர்கள் எல்லாம் ரஷ்யர்கள், மருத்துவர்கள் தாதியர்கள் எல்லாம் கியூபாவிலிருந்து வந்தவர்கள். அந்த கியூப மருத்துவர்களும் தாதியர்களும் அந்த எத்தியோப்பிய மக்களுக்கு செய்த சேவை மிகப்பெரிய சேவை. அதே போல அங்கோலா அப்பார்த்தைடு அரசுக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவில் நடந்த அந்த அப்பார்த்தைடு அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தும் உள்ளே யூனிட்டா அந்த கொரில்லாக்களுக்கு எதிராகவும் போராடி கொண்டு மக்களுடைய விடுதலைக்காக டாஸ் சாண்டோஸ் என்கிறவர் ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்டத்தை அங்கோலாவில் நடத்தி கொண்டிருந்தார். அங்கோலாவுக்கும் தன்னுடைய படைகளையே அனுப்பி, மருத்துவர்களையும் தாதியர்களையும் மட்டுமல்ல, கியூப இராணுவத்தையே அனுப்பி அங்கே உதவி செய்தார். அதே போல தென் அமெரிக்காவில் உள்ள நிக்கராகுவா என்கிற நாட்டிலே சாண்டினிஸ்டா என்கிற அமைப்பை டேனியல் ஒர்டேகா என்பவர் நடத்தி கொண்டிருந்தார். அந்த டேனியல் ஒர்டேகா அரசுக்கும் மிகப்பெரிய உதவி செய்து அந்த சாண்டினிஸ்டா புரட்சியையும் தூக்கி நிறுத்தியவர் பிடல் காஸ்ட்ரோ. இப்படி உலகினுடைய பல பகுதிகளிலே போராடுகிற மக்களுக்காக குரல் கொடுத்து அந்த விடுதலை போராட்டங்களில் மிகப்பெரிய பங்களித்தவர். நமக்கெல்லாம் ஒரு சிறிய வருத்தம் உண்டு. நம்முடைய தமிழீழ போராட்டத்திலே மட்டும் விடுதலை புலிகளுக்கு எதிராக ஒரு முடிவை எடுத்தார். அந்த போராட்டத்தை அவர் ஒரு விடுதலை போராட்டமாக பார்க்க தவறிவிட்டார் என்கிற ஒரு ஆதங்கம், ஒரு வருத்தம் நம்ம எல்லோருக்கும் உண்டு. அது நம்முடைய தோல்வியாக கூட இருக்கலாம். அவருக்கு இந்த போராட்டத்தை பற்றிய உண்மைகளை, இதனுடைய முழு விவரங்களை சொல்ல தவறியதாக இருக்கலாம், அல்லது அந்த தகவல் அவருக்கு சென்றடையாமல் அந்த இலங்கை அரசு பார்த்து கொண்டிருக்கலாம், என்ன நடந்தது என்று தெரியாது. ஆனால் விடுதலை தன்னுடைய நாட்டு மக்களுக்கான விடுதலை மட்டுமல்ல, உலகெங்கும் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த அத்தனை மக்களுக்காகவும் எழுந்து நின்று குரல் கொடுத்தவர். இந்த அணிசாரா நாடுகள், நான் அலைன்ட் மூவ்மெண்ட் என்கிற அந்த அணிசாரா நாடுகளுடைய அமைப்பிலும் மிகப்பெரிய ஆளுமையாக அந்த இயக்கத்தை நடத்தி மூன்றாம் உலக நாடுகளுடைய மக்களுடைய குரல்களை ஐநா போன்ற பொது தளங்களிலே, உலக அமைப்புகளிலே ஒலித்த பெருமை பிடல் காஸ்ட்ரோவுக்கு உண்டு. அந்த குரூப் ஆஃப் 77 என்கிற அந்த மூன்றாம் உலக நாடுகளை முன்னின்று நடத்தியது மட்டுமல்ல, ஐநா மன்றத்திலும் பல்வேறு உலக மன்றங்களிலும் மூன்றாம் உலக நாடுகளுடைய அந்த மக்களுடைய தேவைகளை, ஆசைகளை, அபிலாஷைகளை மிக தெளிவாக எடுத்துரைத்தவர், அவர்களுக்காக குரல் கொடுத்தவர். தொடரலாம் உதயகுமார். திரு சிவகுமார், அந்த நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்தே தொடங்கலாம் நினைக்கிறேன். சோவியத்தினுடைய அந்த நட்பிலும் உறவிலும் கிட்டத்தட்ட 130 நாடுகள் இருக்கிற போது ஒரு கூட்டு சேரா இயக்கமாக ஒரு பனிப்போர் இருக்கிற ஒரு சூழல்ல தனித்து நின்று செயல்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான விஷயம். அதை எப்படி பிடல் காஸ்ட்ரோ செய்திருக்கிறார் என்று பார்க்கிறீர்கள்? இதை 2-3 கண்ணோட்டத்தில் பார்க்கலாமா? நம்பர் 1, நீங்க
நான் வந்து அவர் சரித்திர நாயகன் தான் சொன்னேன், ஐடியாலஜிக்கு நான் போகவே இல்லை. சரித்திர நாயகன் சொல்லும்போது எல்லாம் சரித்திர நாயகன். இப்போ நீங்கள் பிரெஞ்சு ரெவல்யூஷன்லையும் பார்க்கலாம் சரித்திர நாயகன்கள், டான்டன், ராபர்ட்ஸ்பியர்லாம் பார்த்துருக்கலாம் நீங்கள். ஆனால் சரித்திர நாயகன்ற ஒரு அந்த கண்ணோட்டத்தில் தான் நான் கேஸ்ட்ரோவை சொன்னேன் ஒழியா அல்ல. அது சரி, சரித்திர நாயகன் அவங்க இருக்காங்க. இப்போ ஜெர்மனியில் போய் கேட்டிங்கன்னா அவங்க நான் சுவிட்சர்லாந்து வரேன். ஆனால் எனக்கு தெரியும் நம்ம இல்லைன்னு சொல்றோம். அந்த ஜனங்களுக்கு அவங்க இருக்காங்க இன்னும். ஜெர்மனில ஹிட்லர் ஆதரிச்ச ஜெயில வச்சிருக்காங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஓகே, உங்களுடைய இன்ஃபர்மேஷன் என் இன்ஃபர்மேஷன் டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் ஜெயிலில் இருக்கு. அது ஒரு கண்ணோட்டத்தை விட்டுடலாம். அதனால அவர் சரித்திர நாயகன்ற நிலைப்பாடுல உங்களுக்கும் வருத்தம் இல்லை, எனக்கும் வருத்தம் இல்லை. இப்போ வந்து இந்த கியூபாவை பார்க்கும்போது கியூபா அமெரிக்கா ரிலேஷன் அது ஒன்று பார்க்கணும். அந்த கான்டெக்ட்ல தான் நீங்கள் நாம பார்க்க முடியும். நான் கூட்டுச்சேரா, தேங்க்யூ, கூட்டுச்சேரா நாடுகளை அந்த கான்செப்ட். ஏன்னா கூட்டுச்சேரா நாடுகளே ப்ரோ சோவியட்ன்ற ஒரு அக்விசிஷனை அமெரிக்கா வச்சுது. இன்ஃபேக்ட் இப்போ நான் கான்ஃபரன்ஸுக்கு போய் அட்டன் பண்ணணும்னு சொல்லும்போது 19 அம்பாசிடர், லாட்டின் அமெரிக்கன் அம்பாசிடரை வாஷிங்டனில் கூப்பிட்டு பிரசிடென்ட் சொல்கிறாரு, நீங்கள் யாரானா இந்த நாமில் போய் அட்டன் பண்ணிங்களான்னா உங்களுக்கு எய்டு கிடையாது அப்படின்னு. ஸோ நான் கூட்டுச்சேரா நாடுன்றது ப்ரோ சோவியட்னு ஆயிடுச்சு. அது அப்புறம் நம்ம பார்த்துப்போம். இது வந்து இப்போ ரெவல்யூஷன் நீங்கள் முதலே கேட்டீங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க. அது எப்படி இவர் மட்டும் இவ்வளோ அழகாக வந்தார் அப்படின்றத நீங்கள் அது இதுக்கு முன்னோடியாக 1954, 55 கௌதமால ஆர்கனைஸ் கவர்மெண்ட் இருக்கு. அங்கேயே ரெவல்யூஷன் முழு வருஷம் அவங்க லெப்டிஸ்ட்னு ஆர்கனைஸ் பண்ணியே அதை வெளிப்படையாகவே சொல்லியே அந்த ரெவல்யூஷனை உண்டு பண்ணாங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி மெக்சிகோவில் பார்த்தீங்களா, எம்என் ராய் போயிருக்காரு, மெக்சிகன் ரெவல்யூஷனை உண்டு பண்ணிக்க. பார்ட்டியில் ஒரு ரெவல்யூஷனரி இன்டர்நேஷனல்னு சொல்லிட்டு அது இட்ஸ் அ நோன் லெப்டிஸ்ட், அதாவது மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட். அந்த த விண்ட் ஆஃப் ரெவல்யூஷன் ஒரு புக்கே வந்திருக்கு அதை பற்றி, த விண்ட்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன். அந்த விண்ட்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் லாட்டின் அமெரிக்கா பூரா இருந்துருக்கு. அந்த சமயத்தில் தான் இவருக்கு அந்த தாக்கம் வருது. அந்த தாக்கம் வந்தவொடனே ஒரு எழுச்சி வருது. இதை நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ப்ரோ சோவியட் நிறைய நாடுகள், ஆன்டி அமெரிக்கன் இம்பீரியலிசம், ஏன்னா ப்ரோ சோவியட் ப்ராபகண்டா இம்பீரியலிசம்னு சொல்லிட்டு அந்த ஒரு குளோபல் சிச்சுவேஷன், அந்த ஒரு உலக கண்ணோட்டத்தில் இவருடைய ரெவல்யூஷனை எல்லாருமே ஆஹா இது ஒரு நல்ல இது. இப்போ எல்லா கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷனும் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா செக்கோஸ்லோவாக்கியா எங்காச்சு, ஹங்கேரியில் எங்காச்சு, ஏன் அதை விட்டு லாட்டின் அமெரிக்காலே வாங்க, பிரேசில் என்னாச்சு. ஸோ இது எல்லா இடத்துலையும் மார்க்சிஸ்ட் எடுத்துன்னு போயிட்டாலும் சக்ஸஸ் ஆகுது. அதை எப்படி எடுத்து கையாளணும், அதில் தான் அவர் ரொம்பவும் அதாவது ஒரு நேஷனலிஸ்ட், அதாவது ஏன் நாடு ஏன் மக்கள் அப்படின்றதுல அவளுக்கு எப்படி கொண்டு வரணுன்றது ஒரு ஐடியாலஜி கொண்டு வந்துடுறாரு. இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா அமெரிக்காவை அவர் அட்டாக் பண்ணுறதும் அது அமெரிக்கா அவரை அட்டாக் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு ஃப்ரிக்ஷன் தான். இவர் எங்கே சோவியத் யூனியனோட போயிடுவாரோ. 1963 1962 உங்களுக்கு மிசைல் கிரைசிஸ், ஐபால் டு ஐபால், நீங்கள் அதை சொன்னீங்க ரொம்ப அழகாக, ஐபால் டு ஐபால் கான்ஃபரன்டேஷன் யுனைடெட் நேஷன்ஸுக்கு போகிற செக்யூரிட்டி கவுன்சிலில். அந்த சமயத்தில் 1963 கென்னடி சொல்கிறாரு ஒரு இன்டர்வியூவில், எனக்கு வந்து காஸ்ட்ரோ வந்ததில் எந்த வருத்தமும் கிடையாது. அவருடைய கோட்டிங் எந்த இல்லை, கென்னடி சொல்கிறாரு, எனக்கு வந்த வருத்தமும் இல்லை. பாட்டிஸ்டா மாதிரி இருக்கிற அயோக்கியம் எங்கள் பேரையும் கெடுத்து எங்ககிட்டேருந்து எல்லா வசதியும் வாங்கிட்டு நாட்டு மக்களை கஷ்டப்படுத்தச்சே இந்த மாதிரி ஒரு நேர்மையான ஒரு ஆள், இந்த மாதிரி ஒரு புரட்சி வந்ததுன்னா அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு 1963 சொல்றாரு. அதுக்கப்புறம் சில மாறாட்டங்கள்லாம் நடந்தது, அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் தொடர்ந்து பேசலாம். இடைவேளை எடுக்க வேண்டிய இடைவேளைக்கு பிறகாக தொடர்ந்து பேசலாம். இப்படி ஒரு புரட்சியினுடைய நாயகனாக தொடர்ந்து வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற பிடல் காஸ்ட்ரோவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு எப்படியாக இருந்திருக்கிறது, இந்திய தலைவர்களுக்கும் பிடல் காஸ்ட்ரோவுக்குமான உறவு எப்படியாக இருந்திருக்கிறது, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். En cualquier rincón de la tierra,
சிறப்பு காலத்தின் குரல் தொடர்கிறது. வரலாற்று நாயகன் பிடல் காஸ்ட்ரோவினுடைய மறைவு குறித்த இன்றைய சிறப்பு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் அவருடைய பல வரலாற்று நினைவுகளை, புரட்சியின் படிமங்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கியூபாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு எப்படி இருந்திருக்கிறது, பிடல் காஸ்ட்ரோவுக்கும் இந்திய தலைவர்களுக்குமான உறவு எப்படி இருக்கிறது, தொடர்ந்து விவாதிப்பதற்கு முன்னர் அது குறித்த ஒரு வரலாற்று தொகுப்பை இப்போது பார்க்கலாம். வல்லரசுகளுடன் அணிசேரா கொள்கையை கொண்டிருந்த ஜவஹர்லால் நேரு 1960ஆம் ஆண்டு ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்க நியூயார்க் சென்றிருந்தார். வல்லரசு மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டேன் என கர்ஜித்துக் கொண்டிருந்த பிடல் காஸ்ட்ரோவும் அங்கே சென்றிருந்தார். நியூயார்க் நகர விடுதிகள் அறை ஒதுக்க மறுத்ததால் ஹார்லேம் நகரில் தங்கியிருந்த லத்தீன் அமெரிக்காவின் விடிவெள்ளி காஸ்ட்ரோவை ஆசியாவின் ஜோதியான நேரு தேடிச் சென்று சந்தித்து பேசினார். ஐநா பொதுச்சபை கூட்டம் முடிவடைந்து நேரு இந்தியா திரும்பிய உடனே டெல்லியில் கியூபாவின் தூதரகம் அமைக்கப்பட்டது. It's a great loss for the Cuban people, for the Latin American people, for the Indian people, and I would say for the revolutionary forces and progressive forces all over the world. Then Fidel Castro was not only a historic leader that fought more than 60 years for the independence of our country, but he also fought for the poor people in this world. அன்று துளிர்த்த வல்லரசுகளோடு அணிசேரா நட்புறவு மேலும் வளர்ந்தது. 1979ஆம் ஆண்டின் அணிசேரா நாடுகள் கூட்டம் ஹவானாவில் நடைபெற்றது. மாநாட்டின் முடிவில் பேசிய காஸ்ட்ரோ, அணிசேரா நாடுகள் கூட்டமைப்பின் தலைவர் பதவியை சகோதரி இந்திரா காந்தியிடம் அளிப்பதில் பெருமை கொள்வதாக தெரிவித்தார். 1983ஆம் ஆண்டு அணிசேரா நாடுகளின் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு வந்த பாலஸ்தீன அதிபர் யாசர் அரபாத் ஜோர்டான் நாட்டு அரசர் உசைனை சந்திக்க மறுத்ததோடு மாநாட்டை புறக்கணிக்கவும் முடிவு செய்தார். அந்த மாநாட்டுக்கான பொறுப்பை ஏற்றிருந்த நட்வர் சிங் பிடல் காஸ்ட்ரோவை அணுகி உதவி செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்தார். இதையடுத்து அரபாத்தை சந்தித்த காஸ்ட்ரோ, இந்திரா காந்தி உங்களுக்கு யார் என்றார். இதற்கு பதிலளித்த அரபாத், இந்திரா தனக்கு சகோதரி என்றும் தாம் அவருக்கு சகோதரர் என்றும் கூறினார். இதை பயன்படுத்திக் கொண்ட பிடல், அப்படியானால் நீங்கள் சகோதரர் போன்று நடந்து கொள்ள வேண்டும் என்றார். இதையடுத்து யாசர் அரபாத் தொடர்ந்து அந்த மாநாட்டில் பங்கேற்றார். இதே மாநாட்டில் மற்றொரு நிகழ்ச்சியும் நிகழ்ந்தது. மாநாட்டு மேடைக்கு வந்த காஸ்ட்ரோவிடம் கைகுலுக்கும் வகையில் பிரதமர் இந்திரா கையை நீட்டினார். அப்போது எதிர்பாராத விதமாக காஸ்ட்ரோ இந்திராவை ஆறத் தழுவினார். அந்த நிகழ்ச்சியின் ஒளி இந்திரா காந்தியின் முகத்தில் பிரதிபலித்தது. இந்த நெகிழ்ச்சியான நட்புறவின் அடையாளமாக 1992ஆம் ஆண்டு கியூபா கடும் நெருக்கடியில் தவித்தபோது இந்தியா தலா 10,000 டன் அரிசி மற்றும் கோதுமையை அளித்தது. இதனை பிரெட் ஆஃப் இந்தியா என்று நன்றி உணர்வோடு குறிப்பிட்டார் பிடல் காஸ்ட்ரோ. மேலும் கியூபாவில் நில அதிர்வு ஏற்பட்ட போது இந்தியா 20 லட்சம் அமெரிக்க டாலர்களை உதவியாக அளித்தது. இந்திய பிரதமர்கள் ராஜீவ் காந்தியும் மன்மோகன் சிங்கும் கியூபா நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டு அந்நாட்டுடனான நட்புறவை பேணி காத்தனர். இது தவிர குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரியும் 2013ஆம் ஆண்டு அரசுமுறை பயணமாக கியூபா சென்று வந்தார். வர்த்தகம், கலாச்சாரம், விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவின் உற்ற நண்பனாய் விளங்கியவர் பிடல் காஸ்ட்ரோ. இந்தியாவுக்கும் கியூபாவிற்குமான உறவு, பிடல் காஸ்ட்ரோவுக்கும் இந்திய பிரதமர்களுக்குமான உறவு என்பதை விரிவாக விளக்கியது இந்த வரலாற்று ஆவணம். திரு உதயகுமார், அணிசேரா நாடுகளினுடைய கொள்கைகள் எப்படியாக இருந்திருக்கிறது, அந்த கொள்கையின் பால் அந்த நாட்டினுடைய ஒரு பொருளாதார தன்னிறைவு அல்லது அங்கு இருக்கிற மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசாக அது எப்படி இருந்திருக்கிறது, அந்த கொள்கைகள் மூலமாகத்தான் அது சாத்தியப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஏன் இந்தியா மாதிரியான நாடுகளில் சாத்தியப்படவில்லை? உங்களுடைய பார்வை?
அணிசாரா நாடுகளை பொறுத்த வரைக்கும் கியூபாவும் சரி இந்தியாவும் சரி ஒரு ரஷ்யாவோடான ஒரு சோவியத் யூனியனோடான ஒரு இணக்கமான போக்கைத்தான் கடைபிடித்தார்கள். இந்தியா இந்திரா காந்தி காலத்திலிருந்தே ரஷ்யாவோடு சோவியத் யூனியனோடு ஒரு நட்புறவு ஒப்பந்தத்தை உருவாக்கி இருந்தது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரஷ்யாவோடு பல விஷயங்களில் ரஷ்யாவுக்கு அனுசரணையாக நடந்தது. ரஷ்யாவும் காஷ்மீர் போன்ற பல பிரச்சனைகளிலே ஐநா மன்றத்திலே இந்தியாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது, பணியாற்றியது. அதே போல கியூபாவும் சோவியத் யூனியனோடு நெருங்கிய ஒரு நட்புறவு நாடாக இருந்தது. ஆனாலும் உலகம் இந்த இரண்டு துருவங்களுக்கு இடையே சிக்கிக்கொண்டு ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத போரிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது, இவர்களுடைய இந்த இரண்டு படைபல போட்டியிலே நம்முடைய வளர்ச்சியும் நம்முடைய பாதுகாப்பும் அழிந்து போகக்கூடாது என்ற அடிப்படையிலே அணிசாரா நாடுகளிலே இந்த இரண்டு நாடுகளும் மிகப்பெரிய ஆளுமைகளாக உலா வந்தார்கள். அந்த அடிப்படையிலே இந்தியாவுக்கும் கியூபாவுக்கும் இடையிலான உறவு நிச்சயமாக ஒரு பலமான ஒரு உறவாக இருந்தது. கியூபாவிலே அங்கே சென்றிருக்கிற பல தோழர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள், அடிப்படை தேவைகளை அந்த நாடு பூர்த்தி செய்திருந்தது. கருத்து சுதந்திரமும் எழுத்து சுதந்திரமும் பேச்சு சுதந்திரமும் பறிக்கப்பட்டிருந்தாலும் அல்லது மிகப்பெரிய அளவில் அனுமதிக்கப்படாமல் இருந்தாலும் கியூப மக்களுடைய அடிப்படை தேவைகள் உணவு, உறைவிடம், வேலை வாய்ப்பு, கல்வி வாய்ப்பு, சுகாதார வாய்ப்புகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் அந்த நாட்டு மக்கள் பிடல் காஸ்ட்ரோவோடு இணங்கி அந்த அரசுக்கு இணக்கமாக நடந்து கொள்கிறார்கள், வாழ்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை மிக தெளிவாக அமெரிக்க வல்லுநர்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்ற ஒரு அமைப்பு ஏன் இந்தியாவிலே சாத்தியமாகவில்லை என்று கேட்டால், கியூபா ஒரு மிகச்சிறிய நாடு, இந்தியா அதை போல அல்ல, ஒரு மிகப்பெரிய நாடு. மக்கள் தொகை எடுத்துக்கொண்டால் கூட கியூபாவையும் இந்தியாவையும் நாம் ஒப்பிட முடியாது. இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கை கலப்பு பொருளாதார கொள்கையாக இருந்தது. அணிசாரா நாடுகளிலே முக்கியமான நாடாக இருந்தாலும் கியூபாவினுடைய கொள்கை சோசியலிச கொள்கையாக இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த திட்டங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடந்தார்கள். இந்தியாவிலே ஒரு பிளான் எக்கானமி 5 ஆண்டு திட்டங்கள் வகுத்து நம்முடைய பொருளாதார திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை நாம் அமல்படுத்தினாலும் இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கை ஒரு கலப்பு பொருளாதார கொள்கையாக இருந்தது. இப்படி கியூபாவையும் இந்தியாவையும் ஒப்பிடுவதற்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த தளத்திலே நாம் நிச்சயமாக ஒரு we cannot do justice என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நிச்சயமாக கியூபாவிடமிருந்து பயில்வதற்கு நிறைய இருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை நிச்சயமாக கியூபா போன்ற ஒரு நாட்டிடமிருந்து, அந்த நாட்டு ஆளுமைகளிடமிருந்து நாம் படிக்க வேண்டியது, பயில வேண்டியது நிறைய இருக்கின்றது என்பதுதான் உண்மை. தொடரலாம் உதயகுமார். திரு தியாகு, சிவகுமார் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டாங்க, பிடல் காஸ்ட்ரோ ஒரு நேஷனலிஸ்டும் கூட, ஒரு தேசியவாதியாகவும் கூட, அந்த தன் நாடு தன் மக்கள் என்கிற அந்த ஒரு சுயசார்பு பிடல் காஸ்ட்ரோவிடம் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டார்கள். அது சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில நாம் பார்க்கிற போது எல்லா மக்களுக்கும் ஒரு சமத்துவமான ஒரு சூழல் நிலவ வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை சித்தாந்தத்தை உடையவர்கள் அந்த மாதிரியான ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. பிடல் காஸ்ட்ரோவை நாம் அந்த வட்டத்துக்குள்ள அடைக்க முடியுமா? சொன்னார், ஐ எம் நெய்தர் மார்க்சிஸ்ட் நாட் லெனினிஸ்ட், ஐ எம் எ ஃபெடரலிஸ்மோ அப்படின்னு. தேசியம் என்றாலே அது ஒரு குறுகிய வட்டம் என்ற ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இந்த தேசியத்தை நாம் அணுகுவதற்கு பதிலாக சர்வதேசியத்தினுடைய செயலார்ந்த வெளிப்பாடுதான் உண்மையான தேசியம். ஹோசிமினுடைய தேசியம் எப்படி சர்வதேசியத்தின் ஒரு கூறோ, ஜப்பானிய ஆக்கிரமிப்பையும் அமெரிக்க வல்லாதிக்கத்தையும் எதிர்க்கிற மாவோவினுடைய சீன தேசியம் எப்படி ஒரு சர்வதேசியத்தினுடைய வெளிப்பாடோ, அதே போன்றுதான் பிடல் காஸ்ட்ரோவினுடைய தேசியம். ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது புறஞ்சார்ந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட தேசியத்தை அல்ல, உள்நாட்டில் எப்படி ஒரு சமூக அமைப்பு தான் இன்றியமையாது. அதுதான் அரசினுடைய கொள்கைகளை, காஸ்ட்ரோவுடைய கொள்கைகளை தீர்மானிக்கிறது. பல சோசியலிச நாடுகளின் தலைவர்கள் அகநிலையில் பார்த்தா பல நாடுகளில் பிற்போக்காளர்களை ஆதரித்து நின்றவர்களா இருந்தாங்க. ஆனா அந்த நாடுகளுடைய சமூக அமைப்பு இருக்கு பாருங்க, அது பேசாமல் பேசும். அது ஒரு கலங்கரை விளக்கமாக மற்றவர்களுக்கு ஒளிகாட்டும். இவர் காஸ்ட்ரோட்ட கூடுதலாக நம்ம பார்க்கறது என்னன்னா, அகஞ்சார்ந்தும் அவர் அப்படி பல முயற்சிகளை எடுத்தார், குறைகள் இருந்தாலும் என்பதுதான். கியூபாவினுடைய தனித்தன்மை என்ன? காஸ்ட்ரோனுடைய தகப்பனார் காலத்தில் தான் அவங்க ஸ்பெயினுக்கு குடியேறினவங்க, நீண்ட பல தலைமுறைகளே கிடையாது.
நீங்க லத்தீன் அமெரிக்காவினுடைய தனிவிதமான நிலைமைகளில் ஒன்று என்னன்னா, எப்படியா போய் ஒரு சேகுவேரா போய் கியூபா புரட்சியில் எப்படி பங்கேற்க முடிஞ்சிச்சு? இதே காஸ்ட்ரோ 46ஆம் வருஷமே மெக்சிகோவுக்கு எதிராக ஆயுத கழகம் நடத்துவதற்காக கியூபாவிலிருந்து மாணவராக இருந்து புறப்பட்டு போறார். மெக்சிகோல போய் இளைஞர்களை திரட்டி கழகம் பண்ணணும்னு போறார். நமக்கு பிற்காலத்தில் 59 புரட்சிக்கு பிறகு பிந்திய காலத்தில் சேகுவேரா போறார் பெருவுக்கும் பொலிவியாவுக்கும் மற்ற நாடுகள். இதுக்கெல்லாம் என்ன முக்கியமான காரணம்னா, இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள்ங்கிறோம்ல, என்ன அதுக்கு அர்த்தம்? லத்தீன் மொழியிலிருந்து வந்ததாக கருதப்படுகிற போர்ச்சுகீசியமும் ஸ்பானியமும் பேசுகிற நாடுகள் இது. இந்த நாடுகள் வந்து அமெரிக்காவையும் கனடாவையும் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் மத்திய அமெரிக்காவில், கரீபியன் நாடுகள், தென் அமெரிக்கா, இவை எல்லாமே என்னன்னா ஒன்னு ஸ்பானியம் அல்லது போர்ச்சுகீசியம், ரெண்டு நெருக்கமான மொழிகள். இப்ப இங்க ஸ்பானியம் பேசக்கூடியவராக காஸ்ட்ரோ அவருடைய இவங்க இருக்கிறாங்க. அர்ஜென்டினாவில் அப்படிதான். இப்ப பல நாடுகள் சுலபமா ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து கொள்ள முடியுது. மொழிக்குரிய பங்கு ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு, மக்களை திரட்டுவதில், புரட்சி நடத்துவதில். அப்படி பார்க்கிற பொழுது இவங்களுடைய நேஷனலிசம் என்பது நான் முதல்லயே சொன்ன மாதிரி பொலிவேரியன் நேஷனலிசம். முதல்ல ஒரு லத்தீன் அமெரிக்க நாடுகளுடைய ஐக்கியத்தை இவங்க வலியுறுத்துறாங்க. தன்னாட்டில் ஜோசே மார்ட்டினுடைய தொடர்ச்சியாக அவர் வர்றார். அதுல முக்கியமா பார்க்க வேண்டியது, இந்த கியூபாவில் 3 இனத்தவர்கள் இருக்கிறாங்க. நிறத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வெள்ளையர்கள் இருக்காங்க, ஆப்பிரிக்கர்கள் இருக்கிறாங்க, எல்லா அமெரிக்க நாடுகளிலும் போலவே. அதே மண்ணினுடைய மக்களாகிய பூர்வகுடிகள், பழங்குடிகளும் இருக்கிறாங்க. ஆனா அந்த நாட்டில் எந்த காரணத்தை முன்னிட்டும் காஸ்ட்ரோ மீதோ அந்த அரசின் மீதோ இந்த இனப்பாகுபாடு காட்டினாங்க, நிறப்பாகுபாடு காட்டினாங்க என்ற குற்றச்சாட்டே வந்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனா பல இடத்துல கேட்பாங்க, எந்த ஊர்ல சார் இடஒதுக்கீடு இருக்கு? நான் திருப்பி சொல்றேன், கியூபாவில் இருக்கியான்னு சொல்றது. கியூபா அரசு அந்த பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை செயல்படுத்தினாங்க. கல்வியை தன்னாட்டு மக்களுக்கு எல்லோருக்கும் இலவசமாக்கினது மட்டுமில்ல, அமெரிக்காவிலிருந்து படிக்க வர்றவங்களுக்கு இலவசமாக்கினாங்க. அமெரிக்காவிலிருந்து பல கருப்பினமானவர்கள் கியூபாவில் போய் மருத்துவ கல்வி பயின்றாங்க. அந்த நாட்டில் மருத்துவ கல்விக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான், படித்த பிறகு மக்கள் சேவைக்கு போகணும். நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாட்டுக்கா இருந்தாலும் மருத்துவ மாணவர்களை தேர்ந்தெடுப்பதே அந்தந்த வட்டார மக்கள். நான் கியூபா பற்றி ஒரு கல்வி தொடர்பாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், கியூபா கல்விக்கு ஒரு கலங்கரை விளக்கம் என்று. காஸ்ட்ரோனுடைய 80வது பிறந்த நாளை ஒட்டி தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட 8 நூல்களில் ஒன்று அது. இந்த ஜனநாயகம் விமர்சனம் என்பதில் அந்த பொதுவா உலக அளவில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் அங்கேயும் இருக்கு, அது தனியா நம்ம பேசலாம். ஆனா ஒண்ணு நான் என்ன சொல்லுவேன்னா, இதே காஸ்ட்ரோவினுடைய கியூபாவினுடைய கொள்கை தொடர்பாக அவருடைய மிக தீவிரமான ஆதரவாளர் அமெரிக்க எழுத்தாளர் ரான் ராட்னவர், அவர் கிராண்ட்மா பத்திரிகையில் எழுதுறார். ராஜபக்சேயினுடைய இனப்படுகொலை பற்றிய கட்டுரைகள் எதுல வந்துச்சுன்னா கிராண்ட்மாவில் வந்துச்சு. இதை கியூபா கட்சி கவனிக்கலன்னு சொன்னார். இங்க வந்தார், சென்னைக்கு வந்தார், கோவையில் எங்க மாநாட்டில் பேசினார். நீங்கெல்லாம் வாங்க நேர்ல போய் பேசுவோம் கியூபா அரசு கிட்ட, எதனால அந்த தவறு நேர்கிறது என்று பேசினார். அந்த அளவுக்கெல்லாம் இருக்கு. ஆனா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்ரோ கியூபாவினுடைய சாதனையா நான் பார்க்கிறது, அந்த சமூகம் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறது, இதுதான் இங்க முக்கியமானது. அவங்க பேச்சுக்கள், செயல்கள், அறிக்கைகள் இதையெல்லாம் காட்டிய கூட்டுச்சார இயக்கம் என்பதை பொறுத்த வரைக்கும் அதில் சர்வதேச கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு இருந்த குறைகள் கியூபாவுக்கும் உண்டு. முதல் அடிப்படை என்னன்னா, அது கூட்டுச்சார இயக்கம் பிறந்த அந்த சூழல் இருக்கு பாருங்க. அந்த சூழல் என்பது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா தன்னை வலுப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு நாட்டோ ஒப்பந்தத்தை உருவாக்கியது மட்டுமல்ல, இங்கு சைனாவை சுற்றி வளைப்பதற்கு சவுத் ஈஸ்ட் ஏசியன் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சீட்டோ, சென்ட்ரல் நேஷன்ஸ் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சென்டோ, இப்படி பல அமைப்புகளை உருவாக்குறாங்க உங்களுக்கு. அப்ப மெக்கார்த்தியிசம் என்று சொல்லி இந்த நாடுகளை பூரா கீழ்ப்படி வைக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுகிற பொழுது அதை கவுண்டர் பண்றதுக்கு, எதிர்ப்பதற்கு இந்த கூட்டுச்சாரா இயக்கம் என்பதை ஊக்கப்படுத்தினாங்க. நம்ம என்ன கியூபாவை விட கூடுதலாக நம்ம நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது பாண்டுங் மாநாடு. சைனா சவென்லாய் வந்திருந்து பண்ணாங்க. ஆனா என்னத்தினால என்ன ஆயிடுறது இல்லைன்னா, கூட்டுச்சாரா நாடுடைய சமூக அமைப்பை எல்லாம் இந்த கொள்கைகள் தீர்மானிக்க போறதில்ல. இந்த சமூக அமைப்பும் அந்த ஆளும் வர்க்கங்களும் இதனுடைய எல்லை வரைக்கும் தான் போவாங்க. ஒரு எல்லைக்கு பிறகு அவங்களால நிக்க முடியாது. அப்படிதான் நமக்கு இந்தியாவிலும் நடந்துச்சு, பல நாடுகளிலும் நடந்துச்சு. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுது, நீங்க சோசியலிசத்துக்கும் முதலாளித்துவத்துக்கும் இடையில நடுநிலையாக நீங்கள் நிற்க முடியாது, அல்லது சோசியலிசத்துக்கும் ஏகாதிபத்திய எதிர்ப்புகளில் நடுநிலையாக நிற்க முடியாது. இதற்கு ஒரு குறு உத்தி சார்ந்த முக்கியத்துவம் இருக்கு, ஒரு டாக்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு அது பயன்பட்டுச்சு. அதை காஸ்ட்ரோவும் சிறப்பா செய்தார், அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு அதே இது அவங்களை காப்பாற்றவும் இல்லை, அவங்க நம்மளை காப்பாற்றவும் முடியாது. நம்ம சமூகம், நம்ம மக்களுடைய வாழ்க்கை, இதுதான் இறுதியா தீர்மானிக்க போற செய்தி. இதுல ஒரு செய்தி நம்ம ஒரு உதயகுமார் ஒன்று சொன்னாரு, கருத்து சுதந்திரம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரின்னு. அமெரிக்காவில் இருந்த கருத்து சுதந்திரத்தை விடவும் கியூபால இருந்திருக்குது. குறிப்பா கம்யூனிஸ்ட் நாடுகளை குறித்து
முதலாளித்துவ ஜனநாயகவாதிகள் சொல்லுகிற கருத்து என்னன்னா, முதல்ல சொல்றது அங்க கருத்து சுதந்திரம் இல்லைங்கிறது. குறிப்பா ஸ்டாலின் ஆட்சி உலகத்திலே மோசமான ஆட்சி, கருத்து சுதந்திரமே இல்லைன்னு இந்த கருத்தை அமெரிக்கா சார்ந்த முதலாளித்துவ இன்டலெக்சுவல்ஸ் தான் சொல்றாங்க. ஸ்டாலின் ஆட்சியில தான் மிக சிறந்த கருத்து சுதந்திரம், இன்னும் சொல்ல ரொம்ப ஜனநாயக தன்மை அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ நாடுகளை விடவும் ஸ்டாலின் ஆட்சியில இருந்தது என்பதற்கு தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் சாட்சி கொடுத்திருக்கிறார். யாருன்னா தமிழ். இன்னும் ஸ்டாலின் ஆட்சி மோசமா இருண்ட காலமா இருந்தது, அங்க மனிதர்கள் மோசமா நடத்தப்பட்டாங்க, குற்றவாளிகளை கொன்னுட்டாங்கலாம் ஒரு கட்டுக்கதைகள் இருந்துகிட்டு இருக்கும்போது, தமிழ்நாட்டில இருந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு நேரடியா போயிட்டு அந்த ஊரில் சிறையில் குற்றவாளிகளே சுதந்திரமா இருப்பதை பதிவு பண்ணுவார் ஒரு தலைவர். யாருன்னா தலைவர் பெரியார். பெரியார் ஸ்டாலின் ஆட்சியின் போது அங்க ரஷ்யாவுக்கு போறாரு. ரஷ்யாவுக்கு போயிட்டு எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாடு எப்படி ஒழுங்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா சிறைச்சாலையை நீங்க பார்க்கணும். அப்ப ஐயா என்ன பண்றாருன்னா, ஸ்டாலின் ஆட்சியில் சுத்தி பார்க்கறதுக்கு எங்கேயும் போல, ஜெயிலுக்கு போகணும்னு பிரியப்படுறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு பெரியார் அது சிலாகிச்சு எழுதுறாரு பாருங்க. ஸ்டாலின் ஆட்சி போன்ற உலகத்தில் இவ்வளவு ஜனநாயக ஆட்சி எங்கேயுமே இருக்க முடியாது என்பதற்கு அது ஒன்று. ஏன்னா இன்னைக்கு முதலாளித்துவ நாடுகள்லாம் சிறை மிக மோசமான விஷயமா இருக்குது. அவர் ஐயாவே எழுதுறாரு, காலையில சிறைச்சாலை நாங்க ஒண்ணுமே இல்ல, காலையில எல்லாம் வெளியே போயிடுறோம், சாயங்காலம் வரோம், வேலை பார்க்கறோம், எல்லாம் இருக்குது. அங்க இருந்த சர்ச்சு ஆஸ்பத்திரியா மாத்திட்டாங்க, எங்க வேணுமாலும் போறாங்க வராங்க, சுதந்திரமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கேட்டாராம், பெரியார் கேட்டாராம், நீங்க பாரு கைதிகளை வெளியே விட்டுறீங்களே, அவங்க திரும்பி வராம போயிட்டு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, கைதிகளுக்கு சர்வைவல் பண்றதுக்கு வெளியில வாய்ப்பு கிடையாது, அவங்களுக்கு இந்த சிறையை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க திரும்பி சிறைக்கு தான் வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு சுதந்திரம். இன்னும் சரியா சொன்னா அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ நாடுகள்ல மக்களுக்கு இருந்த சுதந்திரத்தை விடவும் கம்யூனிஸ்ட் நாடுகளில் கைதிகளுக்கே இருந்திருக்குது. அதனால அது கம்யூனிஸ்ட் நாடுகள்ல கருத்து சுதந்திரம் இல்லை என்பது தவறான கருத்து. அருள்மொழி, பிடல் காஸ்ட்ரோவினுடைய இந்த படிமங்களை, வரலாற்று பக்கங்களை நாம பேசுகிற போது சேவை பிரித்து நாம பேசவே முடியாது. பிடல் காஸ்ட்ரோவை களத்திற்கு கைப்பிடித்து அழைத்து வந்தது தொடங்கி அவருடைய பல முக்கியமான தருணங்கள்ல சேகுவேரா அவனுடைய பங்கு அளப்பரிய பங்காக இருந்திருக்கிறது. அதை எப்படி பார்க்கிறது? அதாவது நாம இந்த முதல்ல ஐயா சொன்னாங்க, இப்ப அதை பற்றி எல்லாம் கூட நிறைய விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. காஸ்ட்ரோ அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு சிந்தனை கதவை திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். நாம நினைக்கிற இந்த தேசியம், தேச உணர்வுகள் அப்படிங்கிறது அதுல பேசுகிறவர்களையே சந்தேகப்படுறதும், நீங்க யாரு, நீங்க எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி வந்தீங்க, இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு ஒருவரை அவமானப்படுத்துவது, இப்படியான போக்குகள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அர்ஜென்டினாவில் பிறந்த சேகுவேரா கியூபா விடுதலைக்கு போய் போராடினார் அப்படிங்கிறதும், அவரும் ஒரு மருத்துவம் படித்தவர். அதாவது எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரியான தலைவர்களை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அவங்க ஏதோ ஒரு விபத்தாக இப்படி வந்துட்டாங்க அப்படி எல்லாம் நினைப்பாங்க. அப்படி இல்லை, அவர்கள் நன்கு படித்தவர்கள். அவங்க மக்கள் சேவை என்று கருதி தான் இங்க வர்றாங்க. அப்படி காஸ்ட்ரோ அவர்களுக்கும் சேவுக்குமான அந்த நட்பு ஒரு போர்க்குழுவாக அவர்கள் செயல்பட தொடங்கி அந்த நெருக்கடியான காலகட்டங்கள்ல எப்படி இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் மிக அருமையான வரலாறாக பதியப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஆட்சிக்கு அந்த பொருளாதார சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்துகிற இடத்தை அவர் சேவுக்கு கொடுத்திருந்தார். அந்த நாட்டினுடைய வங்கி தாள்ல பணத்துல சேகுவேராவினுடைய கையெழுத்து இருந்தது அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற நேஷனலிஸ்ட் அப்படின்னு இன்னைக்கு நாம சொல்ற இந்த விளக்கங்களுக்கு அவருடைய அந்த வாழ்க்கை அப்படி எப்படி ஒரு எதிர்மறையான வெளிச்சத்தை கொடுக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்த சேகுவேரா அந்த கடமைகள் சரியா நடக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு அவரு, நான் ஒரு போர் வீரனாக அடுத்த நாட்டுக்கு போராட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை விட 96, 97 அவர் புதைக்கப்பட்டிருந்த இடம், சேகுவேராவுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த திரும்பி அந்த மணிக்கட்டு புதைக்கப்பட்டிருந்த அந்த செய்தி அது காஸ்ட்ரோ அவர்களுக்கு அமெரிக்காவினுடைய அந்த காவல்துறை அதிகாரி ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாரு. அதுல சேவினுடைய உடல் இந்த பள்ளிக்கு அடியில புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும், அதுக்கான அவருடைய கை வெட்டப்பட்ட அந்த சான்று அவங்க கொடுத்ததும், அந்த உடலை தோண்டி எடுத்து திரும்பி கொண்டு வந்தாங்க பாருங்க. உலகத்துல தன்னை விட சிறந்தவன் அப்படின்னு ஒருத்தர் அங்கீகரிக்கிறதுக்கு ஒருத்தர் தலைவரான பிறகு அந்த இடத்துல நிக்கிறது பெருசு. ஆனா அந்த இடத்துல அவர் உணர்ச்சியோடு காத்திருந்தார். அப்படி ஒரு மக்களுக்கு மட்டுமல்ல,
காஸ்ட்ரோ அவர்களுக்கு இருந்த அந்த உணர்ச்சி, அவருடைய உடல் வருது அப்படிங்கும்போது சேவினுடைய மகள் அங்க இருக்காங்க. அப்ப அவங்கள கேட்கும்போது சின்ன வயசுல விட்டுட்டு போன அப்பா, அப்ப நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, எங்க அப்பா வந்து வீரனாக சென்றார், வீரனாக திரும்பி வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க. என் நண்பனுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு காஸ்ட்ரோ சொல்லுகிறார். இந்த மாதிரியான வாழ்க்கையின் அழகான படிமங்கள் இது வந்து கொள்கையோடு சேர்ந்து இப்படி ஒரு பொது நோக்கோடு வரும் பொழுது அதனுடைய பரிமாணம் நாம் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கறத சேவுக்கும் காஸ்ட்ரோவுக்குமான அந்த வாழ்க்கை பதிவுகள் நமக்கு கொடுக்கின்றன. நிச்சயமாக இதுல முக்கியமா பெண்கள் வந்து நடத்தின விதம் இருக்கு இல்லைங்களா, அது குறிப்பாக கம்யூனிஸ்ட் நாடுகளில் பெண்கள் நடத்துகிற விதம் போல் உலகத்தில் எந்த நாடுகளிலும் கிடையாது. குறிப்பா காஸ்ட்ரோவோட இதுல தொழில்துறையில் குறிப்பா டெக்னாலஜில 60% பெண்கள் தான் இருக்கிறாங்க. நீங்க அப்படியே அமெரிக்காவோட ஒப்பிட்டீங்கன்னா, அமெரிக்காவில் முதலாளித்துவ ஜனநாயக சுதந்திரம் கொடிகட்டி பரப்பதும் பெண்களுக்கு பெண்ணுரிமை கருத்தெல்லாம் அங்கிருந்தா வருது இந்தியாவுக்கே. இங்க சுற்றுச்சூழல் அறிவு, சூழலியல், காட்டுயிர் பாதுகாப்பு இதெல்லாம் அமெரிக்கால இருந்து தான் நிறைய செய்திகள் இங்க கத்துக்கிற அங்க இருக்கிற இன்டெலக்சுவல் மூலமா. ஆனா பெண்களை அந்த நாடு எப்படி நடத்துதுன்னு பாத்தீங்கன்னா மிக மோசமா நடத்துது. ஏராளமான பெண்கள் மீது பாலியல் வன்முறை, இன்னைக்கு இந்தியாவில் நடப்பதுடன் கொடூரமான வன்முறை, வெட்டி கொள்வது, பாலியல் வன்முறை செய்து கொலை செய்வது போன்ற வன்முறைகள் அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல நடக்குது. எந்த கம்யூனிஸ்ட் நாடுகளிலையும் அமெரிக்காவில் இருக்கிற முதலாளித்துவ கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாளர்கள் கூட ஒரு குற்றம் சொல்ல முடியாது கம்யூனிஸ்ட் நாடுகளில் பெண்கள் மோசமாக நடத்தப்பட்டாங்கன்னு. மிக குறிப்பாக கியூபாவில் பெண்களுக்கு அவ்வளவு சிறப்பு 60% அவங்க இருந்தாங்கிறது மட்டும் இல்ல, உலகத்திலேயே பிரசவ காலத்தில் பெண்கள் மரணமே இல்லாத நாடு உலகத்திலேயே மருத்துவ வசதி அமெரிக்காவோட கூட டெக்னாலஜி அங்க கிடையாது. டெக்னாலஜியே இல்லாத அந்த ஊர்ல பிரசவ வேதனையில் அல்லது முதல் பிரசவத்துல மரணமே பெண்கள் மரணமே இல்லாத நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல கியூபா தான். இது ஏன் செய்ய முடியுதுன்னா மக்கள் மீதான அன்பு இருந்ததுன்னா டெக்னாலஜில 2ஆம் பட்சம் தான் என்பதற்கு. பிரசவத்துக்கு முன்னால் பாலியல் வன்முறையிலே முதலாளித்துவ நாடுகளில் கொலை செஞ்சுட்டு இருக்கிற சூழல்ல ஒரு பெண்கள் மீதும் வன்முறை நடக்கலங்கிறது மட்டும் இல்ல, பிரசவத்தினால் இறக்கிற குழந்தை, பிரசவத்தினால் இருக்கிற பெண்கள் உலகத்தில் கியூபால ஒருத்தர் கூட கிடையாது. உலக நாடுகள் எல்லா நாடுகளும் நடக்குதுங்கிற செய்தி நம்ம பதிவு பண்ணணும். இன்னொன்னு இருக்கு அமெரிக்காவோட ஒப்பிட்டு கம்யூனிஸ்ட் நாடுகளை நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு ஒரு இதுதான் உலகம் இயங்குது அடிப்படை. ஏன்னா நிறைய பேர் வந்து கம்யூனிஸ்ட் நாடுகளை குறை சொல்றவங்க மறைமுகமா எப்படி பாத்தீங்கன்னா ஐரோப்பியா அல்லது அமெரிக்கா சார்ந்த முதலாளித்துவ இன்டெலக்சுவல்ஸ், பெண்ணியம் சார்ந்த கருத்தா இருந்தாலும் சூழல் சார்ந்த கருத்தா இருந்தாலும் அதோட இன்ஃபுளுன்ஸ் தான் வராங்க. நீங்க அமெரிக்காவில் இவ்வளவு பெண் உரிமை, பெண் சுதந்திரம்லாம் பேசுற அந்த ஊர்ல ஒரு பெண்ணை அதிபராவதற்கு அங்க அனுமதிக்கிறது கிடையாது, வாய்ப்பே கிடையாது. போன தேர்தலில் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவரும் ஒரு வெள்ளை பெண்ணும் நின்ன போது கூட கருப்பின விரோதம் கொண்ட இன்னொன்னு எவ்வளவோ மோசமான விஷயங்கள் இந்த முதலாளித்துவ ஜனநாயக நாட்டில் இருந்தது. கருப்பர்களை மட்டமா பாக்குறது, பெண்களை மட்டமா பாக்குறதுலாம் இருக்கு. ஒரு கருப்பரா ஒரு பெண்ணான்னு பார்த்தாலும் கூட ஒரு பெண் வருவதற்குள் கருப்பர் வரலாங்கிற பட்சத்தில் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இந்த தேர்தலில் கூட மிக மோசமான நபர்னு எல்லாருக்கும் தெரியும் ட்ரம்ப் தனி மனித ஒழுக்கம், அவரோட பொருளாதார கண்ணோட்டம் எதுவுமே அங்க இருக்கிற இன்டெலக்சுவல்ஸுக்கோ அறிவாளிக்கோ மக்களுக்கோ யாருக்குமே பொருந்தாத ஒண்ணு. மற்ற மக்களுக்கு பொருந்தா இல்லையோ அவ்வளவு மோசமான ஒரு பண்பாடற்ற ஒரு மனிதரை அவரா ஒரு பெண்ணான்னு கேட்டா பெண் தேவையில்லை, ஒரு பண்பாடற்ற மனிதனை அதிபரா வரட்டுங்கிற கண்ணோட்டம் இன்னைக்கும் வளர்ந்த நாடான அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருக்குது. ஆனா கம்யூனிஸ்ட் நாடுகள்ல பெண்கள் இன்றும் மிக சிறப்பாக மதிக்கப்படுகிறது. கம்யூனிஸ்ட் நாடுகள் தான் நடக்கிறாங்க. இன்னொரு செய்தியை சேர்த்து சொல்லணும். நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களோட வன்முறை நடக்குதுன்னு பேசுற பெண்ணிய இன்டெலக்சுவல்ஸ், குறிப்பா வந்து ஐரோப்பிய இன்டெலக்சுவல்ஸ் பாருன்னா மாற்றாக சோசியலிச நாடுகளை பத்தி வாய் திறக்கவே மாட்டாங்க. இங்க நடக்குது வன்முறை நடக்குது, அங்க நடக்குது வன்முறை நடக்குதுன்னு சொல்றாங்க. லெனின் ஆட்சியில் நடந்ததா, மாவோ ஆட்சியில் நடந்ததா, ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் மீது வன்முறை நடந்ததா? ஏன் அதை சொல்ல மறுக்கிறாங்கன்னா அதை சொல்ல மறுப்பதில் தான் இந்த முதலாளித்துவ சிந்தனை இருக்குது. இப்ப இந்த கண்ணோட்டத்தில் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தோழர் தியாகு சொன்னது மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்ட வரையும் லெனின் தலைமையிலான ரஷ்ய புரட்சிக்கும் மாவோ தலைமையிலான சீனாவில் நடந்த புரட்சியோடும் ஒப்பிடும்போது இது ஒரு புரட்சியே கிடையாது கியூபால நடத்தினது. ஆனால் லெனின் தலைமையிலும் மாவோ தலைமையிலும் நடந்த விஷயங்களோட தொடர்ச்சியா பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லாத கியூபாவிலேயே எவ்வளவு சிறப்பா இருந்திருக்குதுன்னா அப்ப லெனின் தலைமையிலும் மாவோ தலைமையில் இருந்த ஊர் எவ்வளவு சிறப்பா இருந்திருக்கும்னா இதை முதலாளித்துவ அறிவாளிகள் மற்ற ஊர்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கூட இப்படி ஒரு மாற்றாக வந்து இவ்வளவு சிறப்பா கம்யூனிஸ்ட் கட்சிகளை இருந்ததுன்னு வார்த்தை சொல்லாம இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இது போன்ற நிறைய விஷயங்கள்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிரான மர்ம முடிச்சுகள்ல இன்டெலக்சுவல் மத்தியிலேயே கியூபாவுக்கு எதிரான கண்ணோட்டம் இருக்கு. வரலாற்றில் இருந்து அவை சில மறுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மறைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற
கோணத்துல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல எதுவும் மாற்று கருத்துக்கள் இருந்தா பதிவு செய்யலாம். அதே நேரத்துல இப்போது இருக்கிற இந்த சூழலில் ஒட்டுமொத்தமாக பிடல் காஸ்ட்ரோவினுடைய அந்த புரட்சிக்கும் அவர் செய்திருந்த அந்த நடவடிக்கைகளுக்கும் மாற்று கருத்து முன்வைக்கிற அமெரிக்கா பல முறை மக்களை பிரெயின் வாஷ் செய்வதற்காக பல விஷயங்களை தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கு. அவர் ஒரு சர்வாதிகாரி, அவர் உங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என பல முறை சொன்ன போதும் அதையெல்லாம் மறுத்திருந்த மக்கள் பெருமளவு இருந்த போது ஒரு பகுதி மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து அமெரிக்காவுக்கோ அல்லது அண்டை நாடுகளுக்கோ வெளியேறிய ஒரு சூழலை பார்த்தோம். இன்றைக்கும் கூட அவருடைய மறைவுக்கு பிறகாக அமெரிக்காவில் இருக்கிற கியூபா மக்கள் அவருடைய மறைவை கொண்டாடுகிற ஒரு நேரத்தையும் நம்மால் அங்கே பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு மக்கள் பிரிவை பிளவை அங்கே உண்டுபடுத்தி இருக்கிறது அந்த ஏகாதிபத்தியம். எப்படி பார்க்குது? சைனாவுக்கு ஒரு தைவான் மாதிரி தேசிய கம்யூனிஸ்ட் சீனான்னு சொல்லி போய் அடைஞ்சாங்க. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு 71 வரைக்கும் ஐக்கிய நாடுகள் அமைப்பிலேயே சீனான்னா அது ஃபார்மோசா தான், அந்த தேசிய சீனா தான். இன்னும் சொல்ல போனா நிரந்தர உறுப்பு நாடுகள்லயே அது ஒன்றாக இருக்கு. எது ஓடிப்போன ஒரு சின்ன கும்பல் தான் அது. ஆனா அதுதான் சைனான்னு சொல்லி அதுக்கு நிரந்தர உறுப்பு நாடு தகுதி கொடுக்குறாங்க. ஆனா அவ்வளவு பெரிய சைனாவை, உலகத்தின் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு செஞ்சீனத்தையே உலகத்தால் கண்டுகொள்ளாமல் இருக்க முடிஞ்சு அவ்வளவு காலத்திற்கு. ஆனா வேறு வழி இல்லாமல் அதனுடைய மக்கள் தொகை, அதனுடைய செல்வாக்கு, அதனுடைய இன்னும் சொல்ல போனா முதலாளித்துவ பார்வையில் அதனுடைய பெரிய சந்தை, இதை விட்டு கொடுக்க முடியாம தான் ஒரு கட்டத்தில் அவங்க தெளிவா உறுதியா நின்னாங்க. நீ என்னைக்கு நாங்க தான் சைனான்னு ஒப்புக்கொள்றியோ அது வரைக்கும் உன்னோட உறவு இல்லைன்னாங்க. அப்புறம் தான் இன்னைக்கு நீ கிசிஞ்சருடைய பேட்டி வந்திருக்கு பாருங்க. அப்புறம் தான் நிக்சன் போறாரு உங்களுக்கு. அதுக்கான ரகசிய பேச்செல்லாம் நடத்தி கடைசியா நிக்சன் போறாரு. இதே போல இங்க பாத்தீங்கன்னா வங்கதேச விடுதலை பல ஆண்டுகளுக்கு ஐநாவில் உலக நாடுகள் அங்கீகரிக்க மறுத்து கொண்டுதான் இருந்தாங்க. இது எல்லா இடத்திலும் நடக்கக்கூடியதான். இங்க என்ன முக்கியமா நம்ம பார்க்கணும்னா, கியூபாவை அப்படி கண்டுகொள்ளாமல் இருந்து அழிக்க முடியுமா என்று பார்த்தாங்க, முடியல. அதற்கு பிறகு கியூபாவிலிருந்து ஓடி போன, எப்படி தைவான் மாதிரி அங்க புளோரிடாவில் போய் ஒரு கும்பல் இருக்குது. இந்த கும்பல் எதிர்ப்புரட்சி கும்பல், ஒரு முன்னாள் நிலைச்சு வாழ்ந்தார்கள் மற்றவங்க எல்லாம் போய் கிடக்கிறாங்க உங்களுக்கு. இதை வைத்துக் கொண்டு ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஒரு 5 கியூபா நாட்டவர்களை உளவு பார்க்க வந்தார்கள் என்று அமெரிக்கா பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்துச்சு சிறையில். அப்ப ரிலீஸ் த கியூபன் 5, கியூபர் 5 விடுதலை செய்யுங்கள் என்ற இயக்கத்தை பெரிய அளவில் அமெரிக்காவிலும் ஜனநாயக சக்திகள் நடத்தினாங்க, கியூபா மக்கள் நடத்தினாங்க. இதுக்கு எதிராக கூட அவங்க இருந்தாங்க. நாங்க கூட தமிழர் 7 விடுதலை என்று தலைப்பு போடுகிற பொழுது இந்த ரிலீஸ் கியூபன் 5 தான் நான் உதாரணமா வச்சுக்கிட்டேன். கியூபர் 5 விடுதலை செய்யுங்கள் போது தான் தமிழர் 7 விடுதலை செய்யுங்கள் தலைப்பு எடுத்தோம். இப்ப அவங்களை விடுதலை பண்ணியாச்சு. அந்த போராட்டத்தினுடைய வெற்றிகரமா அவங்க விடுதலை பண்ணிட்டாங்க. இனி இந்த ஒரு சின்ன கும்பலை வைத்துக் கொண்டு நாம் என்ன மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னா, இதனால கியூபா மக்கள் ஒரு பகுதியை எதிர்த்து நிற்கிறாங்க என்று அர்த்தம் இல்லை. அவர்களை அமெரிக்காவும் ஊக்கி வளர்க்கிறது, அவர்களுக்கான எல்லா வசதியும் கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. இது நீண்ட காலத்துக்கு கியூபா மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், இந்த அரசை ஏற்று. இதுல ஒரு குறிப்பிட்ட செய்தி, குறிப்பிடத்தக்க செய்தி என்ன சொல்லணும்னா, சே குவேராவினுடைய பங்களிப்பு என்பது ஆயுத போராட்ட பங்களிப்பு மட்டுமல்ல, அது அவருடைய பங்களிப்பில் ஒரு சிறு பகுதி தான். ஏன்னா ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு கல்வித்துறை பண்பாட்டுத்துறை அமைச்சராக அவரை அமர்த்துறாங்க. பள்ளிகள் கல்விகள் அவர் தனி கவனம் செலுத்துறார். ஏன்னா இன்னைக்கும் அவருடைய தத்துவ பங்களிப்பு, கோட்பாட்டு பங்களிப்பு என்பது இன்னும் சரிவர உணரப்படலை. அவருடைய எக்கனாமிக் ரைட்டிங்ஸ் இருக்கு, பொருளியல் தொடர்பான அவருடைய எழுத்துக்கள் இருக்கு. இதுல எதுக்கு நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, கியூபா தலைமை காஸ்ட்ரோ, குவேரா, இன்னும் நிறைய இளைஞர்கள், நமக்கெல்லாம் சரியா பெயர் தெரியாத இளைஞர்கள், அவர்கள் அறியப்பட்ட மார்க்சியத்துக்கு மாறான ஒரு புதிய சிந்தனைகள். இப்ப அண்மையில் ஒரு நூல் ஒன்று நான் மொழிபெயர்த்தேன், அழகியலும் மார்க்சியம்னு, கியூபாவிலிருந்து ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அவங்க என்ன பண்றாங்கன்னா, மார்க்சினுடைய எக்கனாமிக் பிலாசபிக்கல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் அடிப்படையில், எங்கெல்ஸினுடைய லேட்டர் டே கடிதங்கள் அடிப்படையில் மார்க்சியத்தினுடைய சாரத்தை, மூலத்தை, இடையில் அதில் ஏற்பட்ட சிதைவுகளை எல்லாம் வெட்டி ஒதுக்கிட்டு, சும்மா இந்த ஸ்டீரியோ டைப் ரைட்டிங்னு மாவோ சொல்வார், அதிகார வர்க்க மார்க்சியம் கொண்டு வந்த எழுத்துக்கள் அது வழக்கமா வசனமா பேசும், இது இப்படித்தான் இருக்கும், இது இப்படித்தான் இருக்கும், அதையெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு புதுமையாக உயிரோட்டமாக மார்க்சியத்தை சிந்திக்கிற அந்த போக்கு சே குவேரா தொடக்கி வைத்தார். இன்றைக்கும் கியூப இளைஞர்கள் அந்த போக்கின் தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய விளைவுதான் நான் என்ன சொன்னேன், கியூப புரட்சியினுடைய முதல் முக்கியத்துவம் ஒரு சின்னஞ்சிறு நாட்டினுடைய அந்த சமூக அமைப்பு, நிகர்மையை நாட்டிய ஒரு சமூக அமைப்பு, உலகத்துக்கே ஒரு கலங்கரை விளக்கம். இது முடியும், அமெரிக்காவினுடைய கொல்லைப்புறத்தில் முடியும். அமெரிக்காவில் 5வது அதிபரா வந்தவர் நினைக்கிறேன், அவர் மன்றோ. அது வரைக்கும் வந்தவங்க ஜார்ஜ் வாஷிங்டன், ஆடம்ஸ், தாம்சன்,
மேடிசன், இதுவரைக்கும் வந்து ஜெஃபர்சன் இவங்கெல்லாம் ஒரு புதிய அரசமைப்பை உருவாக்கினாங்க. லெனினே வந்து ஒரு கூட்டாட்சிக்கு முன்னுதாரணம் என்று கருதக்கூடிய அளவுக்கு அந்த பிலடெல்பியா கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா அது ஒரு கட்டத்திற்கு பிறகு இவர் காலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மன்றோ காலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஒரு கொள்கையை வகுத்து கொடுத்தார். மன்றோ கொள்கைன்னு அதுக்கு பேர். மன்றோ கொள்கைன்னு என்னன்னா, அமெரிக்க கண்டத்திற்குள் எந்த நாட்டில் என்ன நடந்தாலும் அது எங்கள் நலன் சம்பந்தப்பட்டது, நாங்கள் தலையிடுவோம். இதுதான் மன்றோ கொள்கை என்பது. இதுக்குதான் மன்றோ கொள்கைன்னு பேர். இந்த மன்றோ கொள்கையை வைத்துக்கொண்டு இவங்க என்ன பண்ணாங்க, உங்களுக்கு அர்ஜென்டினாவில் நடந்தாலும் பெருவில் நடந்தாலும் சிலையில கடைசியா நமக்கு தெரியும்ல, அலண்டேயை தீர்த்து கட்டினாங்க உங்களுக்கு சிஐ தலையிட்டு. பொலிவியாவில் சேகுவேராவை தீர்த்து கட்டுறதுக்கு அமெரிக்கா தலையிட்டுச்சு. இப்படி பல நாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த மன்றோ கொள்கையை எதிர்த்து அடிப்பதுதான் காஸ்ட்ரோ கொள்கையும் குவேரா கொள்கையும். நீ இந்த நாடுகளை தலையிடுவாய் என்றால் உன் தலையீட்டுக்கு எதிராக நாங்கள் நிற்போம் என்று காட்டினாங்க உங்களுக்கு. இந்த கொள்கை எதனுடைய வெளிப்பாடுனா, இதுக்கான வலிமை என்னன்னா, காஸ்ட்ரோவினுடைய பேச்சு ஒரு வலிமை, குவேராவினுடைய துணிவு தியாகம் ஒரு வலிமை. ஆனா அதையெல்லாம் விட பெருசு கியூப மக்கள் கட்டிய புதிய சமூகம். நிழக்கிழார்களும் முதலாளிகளும் இல்லாமல் ஒரு நாடு இருக்க முடியும். பெரிய அளவில் பொருள் வளம் இல்லாத போது மனித வளத்தை கொண்டே ஒரு புதிய சமூகத்தை படைத்து காட்ட முடியும்னு அவங்க காட்டினாங்க பாருங்க. அதுதான் இந்த அமெரிக்கா முழுவதற்கும் வழிகாட்டு. வெனிசுவேலா எண்ணெய் வளம் வச்சிருந்துச்சு. ஆனா எண்ணெய் வளம் இல்லாத கியூபா தான் வெனிசுவேலாவுக்கு வழிகாட்டுனுச்சு உங்களுக்கு. கோக்கு இலைகள் பெருவிலேருந்து போகும். அங்க ஒரு பழங்குடி தலைவர் நாட்டினுடைய அதிபரானார். இனிமேல் அமெரிக்காவுக்கு கோக்கு இலைகள் நாங்க விற்க மாட்டோம் என்று அவர் அறிவிச்சார் உங்களுக்கு. பொலிவியாவில் அமெரிக்க நிறுவனங்கள் தண்ணியை வித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாட்டுக்கு நடந்த புரட்சிக்கு பேரு தண்ணீர் புரட்சி, வாட்டர் ரெவல்யூஷன். அந்த நாட்டில் தேர்தல் நிற்கும் போது என்ன பண்றான், மேடையில பைப் அடி வச்சு தண்ணி அடிச்சு காட்டுறான். இந்த தண்ணி நமக்கு சொந்தம், இது பன்னாட்டு குழுமங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு. அது அடிப்படையில் ஒரு புரட்சி நடந்துச்சு. அப்படி இப்படி வல்லாதிக்க எதிர்ப்புக்கு வழிகாட்டிய ஒரு சமூகத்தை கியூபா உருவாக்குனுச்சு. அந்த அடிப்படையிலிருந்து வரக்கூடிய சிந்தனைகள் இருக்கு பாருங்க. முதலாளியத்திலிருந்து எப்படி ஒரு குமுகியம்னு நான் சொல்ற சோசியலிஸ்ட், அந்த குமுகியத்துக்கு செல்வதற்கான அந்த சிந்தனைகளை நீங்கள் காஸ்ட்ரோவிடம், குவேராவிடம், கியூபா நாட்டினுடைய பொது உடைமை இயக்க தலைவர்களிடம், இளைஞர்களிடம் நாம் இன்னைக்கு பார்க்க முடியுது உங்களுக்கு. அருள்மொழி, இங்க அந்த புள்ளியிலிருந்தே நம்ம வரலாம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்ட காஸ்ட்ரோவினுடைய அந்த வழிமுறைகள், வழிகாட்டுதல்கள் ஒரு 50 ஆண்டு காலத்தை தாண்டியும் இன்றைக்கும் கூட மக்கள் தொகையில் ஒரு குறைவான நாடாக இருந்தாலும் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு முழுமையான, இதுவரைக்கும் அங்கு தாய்மார்களினுடைய இறப்பு விகிதம், தொடர் மதிமாறன் அவர்கள் குறிப்பிட்டது போல அங்கு தாய்மார்களுடைய இறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது. ஊட்டச்சத்து குறைபாடு என்கிற ஒரு விஷயம் அங்கு இல்லை. இதுவரைக்கும் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லாத ஒரு நாடாக ஒரு கியூபா கொண்டு வரப்பட்டிருக்கிறது என பல தருணங்கள். என 70% தொழிற்சாலைகள்ல பெண்களினுடைய பங்களிப்பு இருக்கிறது. வெறும் சித்தாந்தங்களின் அடிப்படையில், கொள்கைகளின் அடிப்படையில் பேசுவது என்பதை தாண்டி அதை செயல் வடிவம் பெற வைப்பது என்பதை பிடல் காஸ்ட்ரோ செய்திருக்கிறார் பார்க்கலாம். கண்டிப்பாக மதிமாறன் சொன்னதுல அந்த பெண்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த சோசியலிச நாடுகள் தான் வந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி பேசுவாங்க. இப்போ வந்து கெனடியன் விமென் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஆனா அவங்க வந்து வாரியர்ல தொடங்கி அவங்களுடைய வரலாற்று பெண்களை பற்றி தான் வருவாங்க. ஆனா சோவியத் உமென் அப்படின்னு ஒரு புத்தகம் வரும். அந்த சோவியத் பெண்கள் பற்றிய அந்த புத்தகங்களை பார்த்தா இன்றைக்கு இந்த பெண்கள் எப்படி வாழுகிறார்கள் அப்படிங்கறது அதுல சொல்லப்படும். நான் அந்த சோவியத் நாடு, சோவியத் பெண்களை பற்றிய அந்த பத்திரிகைகளுக்கு பிறகு பெண்கள் எந்த நேரத்திலும் உண்மையிலேயே அச்சமின்றி நடக்கிற ஒரு நாடாக கியூபாவை தான் சொன்னாங்க. அச்சமின்றி நடக்கலாம். அதே போல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிக குறைவாக நடக்கிற ஒரு நாடு. அந்த மருத்துவ வசதி கட்டமைப்புகள் இதை பொறுத்த வரைக்கும் அதுல பெண்களுடைய பங்களிப்பு அவ்வளவு அதிகமாக இருந்திருக்கு. இதை வந்து சாதிக்கிறது அப்படின்னா அடிப்படையில அவருடைய நோக்கத்திலேயே நான் முதல்ல குறிப்பிட்ட இல்லையா அந்த குறிக்கோள்கள், அந்த குறிக்கோள்ல அனைவருக்குமான சம வாய்ப்புனாலே அதுல ஆண் பெண் அடக்கம். ஆனால் அதற்கும் அடுத்தாற் போல பெண்களுக்கு அனைத்திலும் சம வாய்ப்பு அப்படிங்கிறது பொதுவாவே நாம வந்து அந்த அனைவருக்கும்ங்கிறதுலயே பெண்களை சேர்க்கறது இல்லை. அதனால அதை வந்து தனியாக பெண்களுக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கமிட்டட் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். அந்த குறிக்கோள்ல நிச்சயிக்கப்பட்ட தன்மையோட உறுதியோட அதை அணுகுவது இது வந்து ஆட்சியாளர்களுக்கு அவசியம். அதே நேரத்துல மக்களை வந்து இந்த ஒரு மாற்றம் வந்த உடனே நீங்க அந்த போராட்டங்கள் நடந்தது, புரட்சி நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பற்றி காஸ்ட்ரோ அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அவர் வருத்தப்பட்ட காட்சிகளை
அந்த வருத்தப்பட்ட காட்சி என்னன்னா, இந்த மாதிரி அந்த ஊர்களை எல்லாம் குறிப்பிட்டு அங்க வந்து மக்கள் வெளிப்பட்டு வந்தார்கள், கடைகளுக்கு போனார்கள், கொள்ளையடித்தார்கள். ஆம், நான் வருத்தத்துடன் சொல்லுகிறேன், கொள்ளை நடந்தது அப்படின்னு பதிவு பண்றாரு. அப்போ ஒரு மாறுதல் நடக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும் தானே. நம்ம இப்படிதானே, நம்ம மனப்போக்கு அப்படித்தானே இருக்கு. ஒரு நாட்டுக்கு ராணுவம் போச்சு, ராணுவம் வந்து இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணிடுச்சுன்னா, சார் இதெல்லாம் நடக்குங்க, இவ்வளவு நீங்க வந்து எத்தனை நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ராணுவம் வந்து பெண்களை இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா எத்தனை பேருங்க, ஒரு 5 நடந்திருக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனா அது நடக்க கூடாது, ஒன்று கூட நடக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்சியாளர்களாலதான் அந்த மாற்றத்தை உண்டாக்க முடியும். அப்போ புரட்சி என்று நடக்கும் பொழுது மக்கள் கொள்ளையடிக்கிறார்கள் என்றால் அந்த மனநிலையை திருத்த வேண்டும் அப்படிங்கிற பொறுப்புணர்வோடு அவர் அன்னைக்கு பேசுறாரு. வெற்றி பெற்ற பிறகு அந்த நோக்கத்தோட மனித வளத்தை உருவாக்கினார்கள்னா, அதனாலதான் எழுத்தறிவு, படிப்பறிவு, அதுல இருந்து அவங்கள பக்குவப்படுத்துறது. ஆக மக்களை பக்குவப்படுத்துகிற நோக்கத்தை முதன்மையாக கொண்டு அந்த ஆட்சியை அமைக்கும் போதுதான் இந்த பண்பாட்டை காப்பாற்ற முடியும். அந்த பண்பாடு இருந்தால்தான் பெண்கள் சுதந்திரமாக நடக்க முடியும். அப்பதான் கியூபாவை போன்ற ஒரு நாடு உருவாகும். இன்னொரு செய்தி சொன்ன தோழர் சொன்னதுல, இவ்வளவு சர்வ வல்லமை பொருந்திய டெக்னாலஜி யாரு எந்த இடத்துல இருக்கிறான்னு வந்து அவனால சேட்டலைட்ல பார்க்க முடியும் அமெரிக்காவில். அவ்வளவு டெக்னாலஜி உள்ள ஒரு நபரால பின்லாடனை கொல்ல முடிஞ்சது, சதாம் ஹுசேனை கொல்ல முடிஞ்சது. ஆனா அந்த அளவுக்கு பணக்கார நாடோ அந்த அளவுக்கு வந்து செல்வாக்கு பெற்ற நபர்களோ இல்லாத ஒரு கியூபாவில் இருக்கிற காஸ்ட்ரோவை ஏன் கொல்ல முடியல அப்படின்னா, அவர் சொன்னது மக்கள் தான். டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி எது வந்தாலும் மக்கள், எளிய மக்கள் தன் தலைவரை பாதுகாப்பது அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு பெரிய ஒரு வித்தையெல்லாம் செஞ்சு காஸ்ட்ரோ இல்ல, மக்களோட இருந்ததனால் அவரை கொல்வதற்கு வாய்ப்பு அமையல. ஒண்ணு. இன்னொன்னு, இந்த இனவாதம் இன்னைக்கு தமிழ்நாடு, இந்திய, இப்போ அமெரிக்காவில இனவாத அரசியல ட்ரம்ப் இதுவரைக்கும் வந்த ஜனாதிபதிகளை எல்லாம் நல்லவரா மாத்திர ஒரு ஜனாதிபதி வந்திருக்காரு அமெரிக்காவில். ட்ரம்ப் வந்து இனவாதத்தை கொண்டு வர்றாரு, அமெரிக்க மக்களுக்கு எதிரான ஒரு வேலையெல்லாம் பார்க்குற ஜனாதிபதி வந்திருக்காரு. இங்கேயும் இந்தியாவிலும் இனவாதம் வந்திருக்கு, தமிழ்நாட்டிலும் இனவாதம் வந்திருக்கு. பிறக்கிறவனோட ஜாதி பேர் என்ன, பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு போகிறது இருக்கு. காஸ்ட்ரோவோட வாழ்க்கையில இதுக்கும் பதில் இருக்கு. பிடல் காஸ்ட்ரோ அவங்க அப்பா தான் ஸ்பெயின்ல இருந்து இங்க வர்றாரு, கியூபாவுக்கு வர்றாரு. இங்க வந்ததுக்கு பிற்பாடு காஸ்ட்ரோவோட ஊர் ஸ்பெயின், அவங்க அப்பாவோட ஊர். அவங்க அம்மா தான் கியூபாவை சேர்ந்தவங்க. அந்த ஊர்ல இருந்து வந்த அவரு யாருக்கு எதிராக போராட்டம் நடத்தி வீழ்த்துறாருன்னா, மண்ணின் மைந்தனான பாடிஸ்டாவை வீழ்த்துறாரு. மண்ணின் மைந்தனோ வெளியூர்ல இருந்து வந்தவனோ, உள்ளூர் மக்களை எவன் சுரண்டுகிறானோ, அவன் எவனாக இருந்தாலும், மண்ணினே பிறந்தாலும் அவனை தூக்கி வீழ்த்தணும். அவன் வெளியூர்ல இருந்து வந்திருந்தாலும் இந்த மக்களுக்காக பாடுபாடுறான்னு தெரிஞ்சா அவன் தலைவனாக ஏத்துக்கணும். ஒருத்தன் உள்ளூர்ல இருந்தானா நம்ம ஜாதிகாரனா வேற ஜாதிகாரனான்னு பாக்குறது முக்கியம் இல்ல, மக்களுக்காக போராடணும், அதுதான் நேர்மையானதுங்கிற ஒரு கண்ணோட்டத்தையும் இன்னைக்கு காஸ்ட்ரோட இருந்து கத்துக்கிறேன். இறுதியாவே என் கருத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒட்டுமொத்த இன்னைக்கு இந்தியா மற்றும் தமிழ்நாட்டுக்கு நான் காஸ்ட்ரோவை எப்படி அடாப்ட் பண்ணி பார்க்க விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்திய அரசு, இந்திய மக்கள் பெரும் நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறாங்க. குறிப்பா இந்த மதவாத அரசு வந்ததுக்கு பிற்பாடு, எப்படி ட்ரம்ப் வந்ததுக்கு பிற்பாடு இதுக்கு முன்னால் இருக்க ஜனாதிபதி எல்லாம் நல்லவராக்குறாரோ, அது பேர் மோடி வந்து இதுக்கு முன்னால் அந்த பிரதமரை எல்லாம் புரட்சிகரமா மாத்திட்டாரு. அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இன்னைக்கு இருக்குது. இப்ப இந்த ஆட்சியில் என்ன பண்பாட்டு ரீதியாக மக்களுக்கு, குறிப்பாக சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அதாவது குறைந்தபட்ச பாதுகாப்பு சொல்ல முடியாது. யாரும் எந்த நேரத்திலும் ஒரு பெண்ணை கொலை செய்யலாம், பாலியல் வன்முறை செய்யலாம், தாழ்த்தப்பட்ட மக்களை எவனும் வன்முறை செய்யலாம், சிறுபான்மை மக்களை வீடு புந்து அவங்க சாப்பிட்ற உணவை சாப்பிட்டதுக்காக அடிக்கலாங்கிற ஒரு முடிச்சு அந்த சூழல் இருக்குது இல்ல. இந்த சூழல்ல பண்பாட்டு ரீதியாக மோசமா இருக்கிற பிஜேபி அரசு, சுதேசியும் இந்து கட்டமைக்கிற இவங்க பொருளாதாரத்தில் எப்படி இருக்காருன்னு பார்த்தா அதுக்கு நேர் எதிரா இவங்க பேசுற இந்திய தேசத்துக்கு நேரா முதலாளித்துவ ஏகாதிபத்திய பொருளாதாரத்தை கட்டமைச்சிருக்கிறாங்க. இப்ப இது ரெண்டும் வேறு. அப்ப இதை வீழ்த்தணும்னு சொன்னா, பெரியார் அம்பேத்கரோட பண்பாட்டு புரட்சியை எடுத்துக்கொண்டு இந்த இந்து அரசை அம்பலப்படுத்துவது போலவே அதை வீழ்த்தணும்னா அதோட சக்கரமாக இருக்கிற ஏகாதிபத்திய மற்றும் முதலாளித்துவ பொருளாதார சக்கரம் தான் இதை இயக்குது. அதை வீழ்த்தணும்னா பெரியார் அம்பேத்கரை வைத்துக்கொண்டு இந்து அமைப்புகளை வீழ்த்துவதை போலவே அதை வீழ்த்துவதற்கு ஏகாதிபத்திய முதலாளித்துவ பொருளாதார வீழ்த்தணும்னா அதுக்கு கம்யூனிஸ்ட், சோசியலிசம், மார்க்ஸ் வழிதான் அதுக்கு ஒரு தீர்வு என்பதையும் நான் பிடல் காஸ்ட்ரோவிலே புரிஞ்சுக்கிறேன். நன்றி. திரு உதயகுமார், உங்களுடைய நிறைவு கருத்தாகவும் இதை பதிவு செய்யலாம். நாம் பிடல் காஸ்ட்ரோவினுடைய வாழ்க்கையிலிருந்தும் புரட்சியிலிருந்தும் கியூபா புரட்சியிலிருந்தும் எடுத்துக்கொள்வது என்ன? பல வல்லாதிக்க நாடுகளுக்கு இன்றைக்கும் கூட பணிந்து போகக்கூடிய ஒரு சூழல், அவர்கள் தீர்மானிக்கிற பொருளாதாரம் தான் நம்முடைய பொருளாதாரம் என்றிருக்கிற சூழல் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்?
அந்த நிகழ்ச்சியின் துவக்கத்தில் தோழர் அருள்மொழி அவர்கள் சொன்னது போல கடந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் ஒருவர் ஃபிடல் காஸ்ட்ரோ. என்னை பொறுத்தவரை நெல்சன் மண்டேலா போல, யாசர் அராஃபத் போல ஃபிடல் காஸ்ட்ரோ ஒரு மிக முக்கியமான ஆளுமை. நம்முடைய அரசியலுக்கு மிகவும் பயன்படக்கூடியவர். அவருடைய விழுமியங்கள், கருத்துக்கள், அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான நிலைப்பாடு எல்லாமே போற்றத்தக்கவை. ஆனால் அதே நேரத்தில் அவரை ஒரு புனிதராகவோ குற்றம் குறைகள் இல்லாத எந்த மாசும் இல்லாத ஒரு தலைவராகவும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தோழர் மதிமாறன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நான் கியூப மக்களோடு நெருங்கி பழகி இருக்கிறேன். அவர்கள் தனிமையிலே சொல்லுகிற கருத்தை பொது வழியிலே சொல்ல முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த ஆதிக்கத்துக்கு பயந்திருந்தார்கள். ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு எதிராக 94, 95ஆம் ஆண்டு காலகட்டத்திலே கியூபாவிலே மிகப்பெரிய எதிர்ப்புகள் நடந்தன. அங்கிருந்து நிறைய பேர் தப்பி ஓடி புளோரிடா மாநிலத்துக்கும் வந்தார்கள். தோழர் மதிமாறன் அவர்கள் சொல்வது போல இவையெல்லாம் வெறுமனே ஒரு முதலாளித்துவ பிரச்சாரம் என்று நாம் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. அவர் ஸ்டாலினை பற்றி புகழ்ந்து பேசினார். இதே ஸ்டாலின் தான் தன்னுடைய பொலிட் பியூரோவிலே இருந்த 90க்கும் மேற்பட்ட தோழர்களை கொன்றவர். சுற்றுச்சூழல்வாதிகளை இவர்கள் முதலாளித்துவவாதிகள் என்று அடித்து கொன்றவர். ஏராளமான கொலைகளை செய்தவர் ஸ்டாலின். எனவே கம்யூனிசம் 1989-90 காலகட்டத்திலே நாம் பார்த்தோம். அந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் வெல்வெட் புரட்சி என்று எத்தனை மக்கள் எவ்வளவு எளிதாக அந்த கம்யூனிச கட்டமைப்புகளை தூக்கி எறிந்தார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்த்தோம். எனவே அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் விரிவாக விவாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஃபிடல் காஸ்ட்ரோவிடமிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன, கொஞ்சம் சுருக்கமா பதிவு செய்யலாம். ஃபிடல் காஸ்ட்ரோ நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த ஆளுமை என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. இன்றைக்கு உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் என்று பல்வேறு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகளுக்கு இடையே நாம் சிக்கி தவிக்கும் போது நிச்சயமாக ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய அரசியல் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நன்றி உதயகுமார். ஃபிடல் காஸ்ட்ரோ பற்றியான கருத்து கியூபா மக்கள் மட்டும் கேட்டான்னு சொன்னார்ல, கியூபால கேட்கல. அமெரிக்காவில் இருக்கிற கியூபர்கள் ஃபிடல் காஸ்ட்ரோக்கு எதிராக தான் இருப்பாங்க. அதே போல் ஸ்டாலினுக்கு எதிரான கருத்து என்பது அமெரிக்க சார்பு கருத்து, அமெரிக்க புத்தகத்தில் வந்த கருத்து. திரு சிவகுமார், உங்களுடைய நிறைவுக்கு. நான் எப்படி பாக்குறேன்னா, இது நீங்க அவர் கியூபாவில் உள்ள கியூபர்களை தான் நான் சொல்றேன். அவர் சொல்றது கரெக்டு தான். ஏன்னா நானும் கியூபாவில் பேசியிருக்கேன். உள்ளுக்குள்ள பேசுறது ஒன்றும் இல்லை, அதை விட்டுலாம். இப்போ நான் எப்படி காஸ்ட்ரோ பார்க்குறேன் அப்படின்னா, அவர் ஒரு உயர்ந்த மனிதர். அவர் சரித்திர நாயகன், நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி. இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்தது என்ன பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ லாட்டின் அமெரிக்காவை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு இதில் நம்ம பல்கலைக்கழகத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இல்லை. இப்போ இங்கே இவ்வளோ பேருக்கு இவ்வளோ அழகாக கியூபாவை பற்றி தெரிஞ்சிருக்கு. எத்தனை மாணவர்களுக்கு இதெல்லாம் கியூபா பற்றி ஏதோ ட்ராட்ஸ்கைட் போட்டுவிட்டு மோட்டர் சைக்கிளில் போனால், இல்லை ஒரு ஃபிலிம் பார்த்தாங்க மோட்டர் சைக்கிளில் போகிற மாதிரி டென்டிஸ்ட் அப்படியே ஏதோ ஒன்று சொல்கிறாங்களே ஒழிய, தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கியூபாவே இப்படி சால்சா எடுத்துக்கோங்க. சால்சா கியூபாவில் எவ்வளோ தூரம் மக்களை கொண்டு வந்திருக்கிறது யாரானா எழுதியிருக்கீங்களா? அது ஒரு பெரிய பிரமாதம். சாப்பாடு எடுத்துக்கோங்க, கியூபன் குசைன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் கியூபாவோ, லாட்டின் அமெரிக்காவோ, அர்ஜென்டினாவோ, பிரேசில், அர்ஜென்டினா பற்றி பேசிட்டா நாள் பூரா பேசலாம். அதனால இதை எனக்கு பதிவு பண்ண என்ன ஆசைப்படுறேன்னா, எல்லா பல்கலைக்கழகத்திலையும் அதை நீங்கள் லெஃப்டிஸ்டை சப்போர்ட் பண்ணுங்க, ரைட்டிஸ்டா, அதை பற்றி எனக்கு கொள்கையை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் மக்கள் படிக்கணும். லாட்டின் அமெரிக்கா நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோ க்ளோஸாக தொடர்பு. இப்போ மெக்சிகோ எடுத்துட்டீங்களா, சன் பெர்மிட், மூன் பெர்மிட், நம்ம மாயன் கேலண்டர் நம்ம கேலண்டரோட ஒத்து போகுது. நிறைய கல்ச்சுரல் இது இருக்குது. மெக்சிகன் மியூசியம் போனீங்கன்னா நீங்கள் பயந்துருவீங்க. குழவி கூட அங்கே இருக்குது, நம்ம இருக்கிற அமி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கல்ச்சுரலி இதை ரொம்பவும் நமக்கு க்ளோஸாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டிலையோ இல்லை நம்மளுடைய இந்திய மாநிலங்களோ இந்த லாட்டின் அமெரிக்கன் படிக்கிறது எதுமோ பாவம்னு நினச்சிட்டு இருக்காங்க. தெரியல. அது லிட்ரேச்சர் தான் படிக்கணும் அப்படின்னு, இவங்க மாதிரி இருக்கவங்க தான் படிக்கணும் அப்படின்னு வச்சுருந்தா அதுவும் தவறு. பாலிட்டிக்ஸை படிக்கணும், அது பொலிட்டிக்கல் டைனமிக்ஸை படிக்கணும், பொலிட்டிக்கல் எக்கானமியை படிக்கணும், ஐடியாலஜியை படிக்கணும், அந்த மக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று ஃபிடல் காஸ்ட்ரோ குறித்தும் கியூபா புரட்சி குறித்தும் பல்வேறு கொள்கைகள், சித்தாந்தங்கள் என பல்வேறு பார்வைகளில் ஃபிடல் காஸ்ட்ரோவை முன்வைத்த விருந்தினர்களுக்கு நன்றி. மற்றும் ஒரு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.